தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். நம்முடைய எக்ஸாமுக்கு கரெக்டா இன்னும் 6 நாட்கள் தான் இடையில இருக்கு. தேர்வானது நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்களுடைய தயாரிப்பு பணியிலே முழுமையான கவனத்தை செலுத்திவிட வேண்டும். இந்த தடவை நிறைய வேக்கன்சி என்பது கூட நிறைய அளவிற்கு இல்லை, இருக்கிறதே தவிர நிறைய அளவிற்கு இல்லை. ஆகவே போட்டி என்பது கண்டிப்பாக கடுமையாக இருக்கும். நேற்றைய வகுப்பிலே பார்த்தால் கேசவன் அவர்கள் பிஓ கைடிலே என்னென்ன வரும் என்பதை பற்றி எல்லாம் மிக அழகாக சொன்னார். அதை நாம் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தாலே நிச்சயமாக அந்த பிஓ கைடினுடைய அந்த பகுதியை முழுமையாக நாம் கடந்து விடலாம். அதே போன்றுதான் இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை வரை நடக்க இருக்கின்ற இந்த வகுப்புகள் அனைத்துமே நம்முடைய தேர்விற்கு என்ன வரும், ஏற்கனவே கடந்த தேர்வுகளிலே என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டன, இந்த தேர்விலே எது போன்ற கேள்வி வரும் என்பது போன்றவைகளை பற்றி தான் விவாதிக்க இருக்கின்றார்கள். இன்று இந்த வகுப்பிலே முதல் வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் வெற்றிவேல் அவர்கள் தற்பொழுது நடத்த இருக்கிறார்கள். அவருக்கு உதவியாக துலைக்கா ஃபிர்தோஸ் அவர்கள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை அளித்து உங்களுக்கு உதவிட இருக்கின்றார்கள். அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனிலே உள்ளதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கேள்விகளாக சொல்லி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்ன பதில், எப்படி பதில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தற்பொழுது வெற்றிவேல் அவர்கள் விளக்க இருக்கின்றார்கள். இரண்டாவது வகுப்பு நம்முடைய இளைய தோழர் சத்ய பூங்குன்றன் அவர்கள் பிசினஸ் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும், எது போன்ற கேள்விகள் வரும், நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதற்கான அந்த பாடத்தை எடுத்த இருக்கிறார். அவர் எடுத்த பின்னாலே உங்களுக்கு அந்த பிசினஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம். பாடத்தின் நடுவிலே கேட்காதீர்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பாடம் முடிந்த பின்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம். அவைகளுக்கான பதில்களை 2 டியூட்டர்களும் தருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய முதல் வகுப்பினை அருமை தோழர் வெற்றிவேல் அவர்களை நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த கிளாஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம இந்த கிளாஸை வந்து கவனிக்க போறோம். இதுக்கு முன்னாடி வருஷம் வந்த எக்ஸாம்க்கு வந்த எல்லா கொஸ்டினும் வால்யூம் 7 சம்பந்தப்பட்டதை மட்டும் நான் தனியா வந்து எடுத்து ஆன்சர்ஸோட வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து போட்டிருக்கிறோம். ஒன்னொன்னுக்கும் நான் வந்து கேள்வியோட பதிலையும் சொல்லி தெளிவுபடுத்துறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிஸ்கனெக்ஷன் ஆஃப் மெயில் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஏர் சர்வீசஸ் at junction stations and airports should invariably be reported to the superintendent as early as possible. இந்த கேள்வியோட அர்த்தம் என்னன்னா, ஏதாவது சில தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்மளுக்கு வர மெயில் பஸ், ட்ரெயின், ஏர் சர்வீஸ் இது எல்லாம் வந்து நின்றுடுது, அப்படி இல்லை வந்து லேட்டா வருதுன்னா சூப்பர்டென்ட்டுக்கு யார் ரிப்போர்ட் பண்ணுவாங்க? சரிங்களா? அதுக்கு என்ன பதில்னா, ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் தீஸ் பிளேசஸ். ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல ஒரு இடத்துலையும், அவங்க வந்து சூப்பர்டென்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து மெயில் பஸ் வரல, ட்ரெயின் வரல, ஏர் சர்வீஸ் வரல, அந்த மாதிரி வந்து வரல அப்படின்றத வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் தீஸ் பிளேசஸ் இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ்ல யார் இருப்பா? ரெக்கார்ட் ஆஃபீஸர். முத கேள்வி முடிஞ்சது. அடுத்தது வந்து which of the following is not an important irregularity to be noted by the HSA in daily report. அதாவது டெய்லி ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். டெய்லி ரிப்போர்ட்னா என்ன? பேக் வரல, பேக் டேமேஜ்டு கண்டிஷன்ல இருக்கு, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப் வந்து நம்ம சொல்ற ஆர்டர்ஸை வந்து ஒபே பண்ண மாட்டேன்றாங்க, அதெல்லாம் வந்து நோட் பண்றதுதான் வந்து டெய்லி ரிப்போர்ட். டெய்லி ரிப்போர்ட்ல இல்லாத ஒன்னுத்த சொல்லுங்க அப்படின்றதான் இந்த கேள்வி. ஓகேங்களா? அதுக்கு என்னன்னா, நம்பர் ஆஃப் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் ஹேண்டில்டு பை த செட். அதாவது என்னன்னா, ஒரு செட்டுனா என்னன்னு தெரியும். ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க முடிஞ்ச உடனே அடுத்த செட் வரும். அவங்க ஹேண்டில் பண்ற அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ், ஆர்எல், ஸ்பீடு, இதெல்லாம் தான் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ், கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்கறது.
அந்த அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் செட்ல வந்து எவ்வளவு ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத குறிக்கணுன்ற அவசியம் டெய்லி ரிப்போர்ட்ல கிடையாது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்ல நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு, which of the following is a department of a sorting mail office? சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ்னா 3 விதமான டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. மெயில், சார்ட்டிங், ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் இல்லாத, அதாவது சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ்ல இல்லாத செக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ்ன்றது வந்து சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ்ல கிடையாது. மீதி 3 மட்டும்தான் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ்ல உண்டு. ஒன்னு என்னன்னா மெயில் டிபார்ட்மெண்ட், சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின், while dispatching registered articles a single bag should contain not more than 300 registered articles. அதாவது ஒரு எஸ்ஓல ஒரு எம்பிசிஎம் கவுண்டர் இருக்கு. அந்த எம்பிசிஎம் கவுண்டர்ல அவர் வந்து ஒரு 500 ஆர்டிகல் புக் பண்றாருன்னா 500 ஆர்டிகலையும் ஒரே ரெஜிஸ்டர் பேக்ல போட்டு கட்டக்கூடாது. எதுக்கு? ஆர்எம்எஸ்க்கு 300 ஆர்டிகல் 200 ஆர்டிகல்னு கட்டலாம். சப்போஸ் 600 ஆர்டிகல் வந்து புக் பண்றாருன்னா ஒரே நாள் 300 + 300 2 பேக்கா போட்டு கட்டலாம். புரியுதுங்களா? அடுத்தது ஏ ஆர்டர்ஸ். ஏ ஆர்டர்ஸ் யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ். ஏ ஆர்டர்ஸ்னா என்னங்க? சார்ட்டிங் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதை பத்தி சூப்பர்டென்டென்ட் ஆர்எம்எஸ் தெளிவுபடுத்துறது தான் வந்து ஏ ஆர்டர்ஸ். இதே பி ஆர்டர்ஸ்னா என்ன? மெயில் அரேஞ்ச்மெண்ட்ஸை தவிர்த்து மற்றது எல்லாத்த பத்தியும் வந்து சொல்றது தான் வந்து பி ஆர்டர்ஸ். டிபி ஆர்டர்ஸ்னா என்ன? இந்த ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர், இந்த 3த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. டிபி ஆர்டர்ஸ்னா இந்த ஹையர் அபிஷியல்ஸ் டூர்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கேம்ப் பேக் அனுப்புறது சம்பந்தமான எந்தெந்த இடத்துக்கு வந்து கேம்ப் பேக் அனுப்பணும் அப்படின்னு சம்பந்தமான உத்தரவு தான் வந்து டிபி ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஏ ஆர்டர்ஸ்னா என்ன, பி ஆர்டர்ஸ்னா என்ன, டிபி ஆர்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதுல இந்த ஒரு கேள்விக்கு நான் கிட்டத்தட்ட 3 விதமான இதை வந்து உங்களுக்கு வந்து விளக்கியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 7, a station bundle is justified when there are more than, ஒரு ஸ்டேஷன் பண்டில்ன்றது அந்த ஊருக்கு, இப்ப ஒரு எக்ஸ்ன்ற ஒரு ஊர் இருக்கு, அவங்களுக்கு வந்து 15 ஆர்டிகல், சரிங்களா, ஆர்டினரி அன்ரெஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்டேஷன் பண்டில் கட்டுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெச்எம்ஓ பொறுத்த வரைக்கும் ஹெச்எம்ஓ பண்டில்னா 2க்கு மேற்பட்ட மணி ஆர்டர். ஹெச்எம்ஓன்றது என்னது? 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மேல போறதுதான் வந்து ஹெச்எம்ஓ. 1000 ரூபாய்க்கு மேல போறது. இப்ப கேள்வி கேட்டா என்ன கேட்பாங்கன்னா வந்து இந்த ஹெச்எம்ஓ பண்டில பத்தி கேட்க மாட்டாங்க. ஹையர் வேல்யூ மணி ஆர்டர்னா எவ்வளவு லிமிட்னு கேட்பாங்க, 1000 ஆர் மோர். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின், who is in charge of mail department of a sorting mail office? சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ்க்கு யார் வந்து இன்சார்ஜ் அப்படின்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். இது ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. யார் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ்க்கு இன்சார்ஜ்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது கேள்வி, ஆல் த போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் டெர்ம்ட் அஸ் யூனிட் பேக் ஆஃபீஸ். யூனிட் பேக் ஆஃபீஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது யூனிட் பேக் ஆஃபீஸ் தெரியணும்னா முதல்ல உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ்னா என்னன்னு தெரியணும், சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்னா என்னன்னு தெரியணும், டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்னா என்னன்னு தெரியணும், அப்புறமேட்டு தான் கடைசியா யூனிட் பேக் ஆஃபீஸ். ஓகேங்களா? சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ்னா நம்மளோட டைரக்டரேட் இருக்குல்ல, அங்க டைரக்டரேட்ல இந்த பேக்லாம் நம்ம கட்டுறோம்ல, ரெஜிஸ்டர் பேக்லாம், அதுக்கு வந்து கேன்வாஸ் பைலாம் போடுறோம்ல, அதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் இதை பத்தி எல்லாம் வந்து ஃபைல் மூலயமா டீல் பண்றது தான் வந்து சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். அதோட டைரக்டரேட்ல டி செக்ஷன் ஒண்ணுதான் வந்து அதை வந்து டீல் பண்றாங்க. இது ஒரு கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்னா நம்ம தமிழ்நாடு சர்க்கிள் இருக்குல்ல, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு தேவையான அனைத்து விதமான பைகளையும் ப்ரொக்யூர் பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் வந்து சர்க்கிள் பேக் ஆஃபீஸோட வேலை. பேர்லயே இருக்கு, சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் வந்து நம்மளோட சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்ன்றது ஆர்எம்எஸ். அவங்க தான் வந்து சப் ஆஃபீஸ்க்கு தேவையான பை
பை எல்லாத்தையும் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு 50 பார்சல் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 50 பார்சலையும் வந்து பை கட்டணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஆர்எம்எஸ்க்கு ஒரு மெயில் கொடுக்கணும். சப் ஆஃபீஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து 50 பேக் வேணும் அப்படின்ன உடனே அவங்க பேக்கெட் பேக் கட்டி நம்மளோட சப் ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம 50 பார்சலையும் வந்து அதாவது பேக்ல போட்டு கட்டிக்கலாம். யூனிட் பேக் ஆஃபீஸ்னா என்னன்னா நம்மளோட சப் ஆஃபீஸ், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், இது ரெண்டுத்தையும் வந்து யூனிட் பேக் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? யூனிட் பேக் ஆஃபீஸ்னா எது? நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸஸ். பிரான்ச் ஆஃபீஸ் கிடையாது, ஒன்லி சப் ஆஃபீஸ் அண்ட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். அடுத்தது 11வது கேள்வி, நாமினல் ரோல் ஆஃப் மெட்டல் டோக்கன் ஆர் கெப்ட் அட் நாமினல் ரோல் ஆஃப் மெட்டல் டோக்கன். யார் யாரு வந்து மெட்டல் டோக்கன்னா என்னன்னு தெரியும்? நம்மளோட ஸ்டேஷன்ஸ், செக்ஷன்ஸ், செட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து சூப்பர்வைசிங் ஆஃபீஸரை தவிர மற்றவங்க எல்லாம் நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து போகணும் அப்படின்னா வந்து இந்த மெட்டல் டோக்கன் வந்து கண்டிப்பா இருக்கணும். அங்க இருக்கிற வந்து நம்ம அந்த ரயில்வே போலீஸ்மேனு, மற்றபடி வந்து டிக்கெட்டு செக்கிங்கு, இவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம அந்த மெட்டல் டோக்கனை கொடுக்கணும். மெட்டல் டோக்கன் வந்து யார் யாருக்கிட்ட இருக்குதுன்ற அந்த நாமினல் ரோல் எங்க இருக்கும்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருக்கும். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நாமினல் ரோல் ஆஃப் மெட்டல் டோக்கன்ஸ் ஆர் கெப்ட் அட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். அடுத்தது வந்து 12வது கேள்வி, மெயில் ஆஃபீஸ் இஸ் ஆத்தரைஸ்டு ஃபார். மெயில் ஆஃபீஸ் எதுக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேல் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அண்ட் ஸ்டேஷனரி. போஸ்டேஜ் ஸ்டாம்பும் ஸ்டேஷனரியும் வந்து சேல் பண்றதுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் ரிலேட்டட் ஒர்க்கா? கிடையாது. ஐபிபிபி பண்றாங்களா? கிடையாது. டெலிவரி ஆஃப் எலக்ட்ரானிக் மணி ஆர்டர்ஸா? அதுவும் கிடையாது. அப்ப 4வது ஆப்ஷன் சேல் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி. ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எங்க இருக்கும், எங்க இருக்கு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் லொகேட்டட் அட் ஏர்போர்ட். இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா வந்து அங்க நம்ம ஃபாரின் போஸ்ட்ல சொல்லலாம், அங்க வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதுதான் ஒவ்வொரு இதுலயும் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ், ஏர்போர்ட்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 14வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ் ஆர் சப்ளைட் டு எவ்ரி செட் இன் ஆர்எம்எஸ். என்ன ஸ்டாம்ப் என்ன சீல் வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் ஆர்எம்எஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னா டேட் ஸ்டாம்ப், டேட் சீலு, நேம் ஸ்டாம்ப், இது மூணுமே கொடுப்பாங்க. அதுக்கு தான் வந்து டீன்ற ஆன்சர் ஆல் ஆஃப் தம். அடுத்தது பாத்தீங்கன்னா 15வது கேள்வி, வாட் இஸ் த ப்ரிசர்வேஷன் பீரியட் ஃபார் அன்சர்வீசபிள் பேக் ரெஜிஸ்டர். அதாவது சர்வீஸே பண்ண முடியாத பேக்குக்கான என்னென்ன பேக்குன்றது ரெஜிஸ்டர் நம்ம எழுதி வச்சிருப்போம், எத்தனை பேக்குன்னு. அந்த பேக்குக்கான ரெஜிஸ்டரோட ப்ரிசர்வேஷன் பீரியட் எவ்வளோன்னா 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் கழிச்சு தான் அதை வந்து நம்ம வந்து வீட் அவுட் பண்ணலாம், இல்லை டிஸ்ட்ராய் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16வது கேள்வி, எ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சார்ட்டிங் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் விச் எக்ஸ்சேஞ்சஸ் மெயில் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் இஸ் நோன் அஸ் வாட் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸா இருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸா இருக்கலாம், இல்லை செக்ஷனா இருக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வர மெயிலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அதுக்கு பேர் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது 17, which of the following is maintained to tally the physical stock of bags. அதாவது எத்தனை பை வருது, எத்தனை பை இருக்கு, எத்தனை பை போகுது அப்படின்றத பிசிக்கலா எவ்வளோ வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும்ல. அதுக்கு பேர் என்னன்னா டே பேக் புக். சரிங்களா? டே பேக் புக். அடுத்தது பாத்தீங்கன்னா 18வது கேள்வி, சார்ட்டிங் கேஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை. சார்ட்டிங் கேஸோட டயக்ராம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவா? எஸ்ஆர்எம். சரிங்களா? சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ் தான். இது ஏற்கனவே கிளாஸ் எடுக்கிறக்குள்ள வந்து நான் சொல்லியிருக்கேன். சார்ட்டிங் கேஸை வந்து யார் வந்து அந்த டயக்ராமை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ். அடுத்தது வந்து 19வது கேள்வி, which of the following statements with respect to mail agent are correct. இதுல கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்டில் எது வந்து மெயில் ஏஜென்ட் சம்பந்தமானது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன,
mail agent has nothing to do with articles contained in closed mail bags handed over to him for disposal. ஒரு closed mail bag மெயில் ஏஜென்ட்டுக்கு வந்தா அவர் அதை வந்து ஓபன் பண்ணி அதை இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது அப்படியே வந்து அவர் வந்து அடுத்த இதுக்கு வந்து செக்ஷனுக்கு இல்ல அடுத்த ஆபீஸ்க்கு வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். இதே டிரான்சிட் பேக் அடுத்த கேள்வி என்னன்னா டிரான்சிட் பேக்ஸ் ஹேண்டட் ஓவர் டு மெயில் ஏஜென்ட் ஆர் ஓபன்டு பை ஹிம். சப்போஸ் வந்து டிரான்சிட் பேக் வந்து மெயில் ஏஜென்ட் கிட்ட கொடுத்தா அதை வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்சிட் பேக்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிரான்சிட் பேக் ஓபன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அடுத்த ஆபீஸ் அதுக்கு அடுத்த ஆபீஸ் டிரான்சிட்டா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ரெண்டாவது கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தப்பு. எதுனா ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 20வது கேள்வி, which of the following statements is correct? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது வந்து கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா it is essential that every sorting assistant must have the sorting list not necessarily committed to memory. ஓகேங்களா? ரெண்டாவது தமிழ்ல சொல்லிடுறேன், it is essential that every sorting assistant should be able to repeat from memory all particulars of due mail received and delivered at each receipt and dispatch. அதாவது சார்ட்டிங் லிஸ்ட் ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சார்ட்டிங் லிஸ்ட் தொலைஞ்சிருச்சுன்னா அடுத்த சார்ட்டிங் லிஸ்ட் வந்து கொடுக்குற வரைக்கும் வந்து அவங்க கேஷ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த சார்ட்டிங் லிஸ்ட் கொடுத்துட்ட பிறகுதான் கேஷ் அவங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. சார்ட்டிங் லிஸ்ட் வந்து அவங்க மெமரியில வச்சுக்கணும். அதே மாதிரி மெமரியில வச்சுக்கிறது மட்டும் இல்லாம என்னென்ன மெயில் டெய்லி ரிசீவ் ஆகும் அதோட அதே மாதிரி ரிசிப்ட் டிஸ்பேட்ச் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இதான் சார்ட்டிங் அசிஸ்டன்டோட 2 முக்கியமான வேலைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா 21வது கேள்வி, டெய்லி ரிப்போர்ட் ஆஃப் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் மஸ்ட் பி சப்மிட்டட் டு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சூப்பர்டன் த்ரூ ரெக்கார்ட் ஆஃபீஸர் டெய்லி ரிப்போர்ட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க செய்யற தவறுகள், மற்றபடி வந்து எது பேக் ஷார்ட் ஆகுது, எது வந்து எக்ஸஸா வருது, லேட் ரெசிப்ட் ஆஃப் மெயில்ஸ், இது எல்லாத்தையும் வந்து குறிப்பெடுக்கிறது தான் வந்து டெய்லி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெய்லி ரிப்போர்ட்டை சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அதை யாருக்கு சப்மிட் பண்ணுவார்னா சூப்பர்டென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாரு, ஆர்எம்எஸ் சூப்பர்டென்ட்டுக்கு. யார் மூலியமானா ரெக்கார்ட் ஆபீசர் மூலியமா வந்து சப்மிட் பண்ணுவாரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுல இத்தனை விதமான கேள்வி பதில் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 22, following is not supplied to every set. ஒரு செட்டுனா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 4-5 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், அவங்க ஒர்க் பண்றது தான் ஆர்எம்எஸ்ல வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த செட்டு முடிஞ்ச உடனே அடுத்த செட்டு வரும். இதுல பாத்தீங்கன்னா இதுல கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுல எது வந்து செட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் கேள்வி. டேட் ஸ்டாம்ப் கண்டிப்பா கொடுப்பாங்க, நேம் ஸ்டாம்ப் கண்டிப்பா கொடுப்பாங்க, டேட் சீலும் கொடுப்பாங்க. இந்த ஆப்லாங் ஸ்டாம்ப் கொடுக்க மாட்டாங்க. ஆப்லாங் ஸ்டாம்ப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், மேக்சிமம் மணி ஆர்டர் வந்து அடிக்கிறதுக்கு தான் ஆப்லாங் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவோம். செட்ல எது மணி ஆர்டர் புக் பண்ண போறாங்க, அதனால ஆப்லாங் ஸ்டாம்ப் கொடுக்க மாட்டார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 24வது கேள்வி, இது எக்கச்சக்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கீ ஆஃப் எ கேஜ் டிபி இஸ் டு பி ஃபார்வர்டட் இன் சீல்டு கவர். கேஜ் டிபி ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த கேஜ் டிபிக்கான சாவி வந்து எப்படி வந்து ஃபார்வர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சீல்டு கவர் உள்ளார போட்டு தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஆன்சரு. சீல்டு கவர், சீல்டு கவர், சீல்டு கவர். அடுத்தது பாத்தீங்கன்னா 25வது கேள்வி, ஒண்ணு இல்ல, அது பெருசா நான் படிக்க விரும்பல. ஆல் ஆர்எம்எஸ் அபிஷியல்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெட்டல் டோக்கன் யாருக்கு கொடுப்பார்கள் அப்படின்னா எல்லா ஆர்எம்எஸ் அபிஷியல், சூப்பர்வைசிங் ஆபீசரை தவிர்த்து இருக்கிற எல்லா ஆர்எம்எஸ் அபிஷியலுக்கும் மெயில்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற அந்த இடத்துக்கு போறக்குள்ள அவங்க வந்து இந்த டிக்கெட் பரிசோதகர் அல்லது வந்து வேற யாராவது வந்து ரயில்வே போலீஸ் இவங்க கேட்கறாங்கன்ற பட்சத்துல இந்த மெட்டல் டோக்கனை காமிக்கிறதுக்காக வந்து மெட்டல் டோக்கன் சூப்பர்வைசிங் ஆபீசர்ஸ் தவிர மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் இந்த மெட்டல் டோக்கன் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 26வது கேள்வி, when more than one official work in an office or a section, memorandum of distribution of work is issued by MDW
சரிங்களா? யார் யாரு எந்தெந்த வேலையை பார்க்கணும். ஒரு அபிஷியல் வேலை செஞ்சா எல்லா வேலையும் அவர் தான் பார்த்தாகணும். இப்ப சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸ் இருக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல, எல்லா வேலையும் அவர் தானே பார்த்தாகணும். அதே மாதிரி ஒரு அபிஷியல் வேலை செஞ்சா MDWன்றது இதுவே கிடையாது. இதே ஒன்னுத்துக்கு மேற்பட்ட அபிஷியல்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான வேலை செய்யும் மெமோரண்டத்தை யார் இஷ்யூ பண்ணுவாங்க? இஷ்யூ ஹெட் ஆஃப் த ஆர்எம்எஸ் டிவிஷன், சரிங்களா? சூப்பர்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாரு. அதுக்கு அதான் பதில். அடுத்தது பாத்தீங்கன்னா 27வது கேள்வி, பீரியட் ஆஃப் பிரிசர்வேஷன் ஆஃப் அன் ஆர்டர் புக் ஆஃப் எ மெயில் ஆஃபீஸ் அண்ட் எ செக்ஷன். இந்த ஆர்டர் புக்கோட பிரிசர்வேஷன் பீரியட் என்ன அப்படின்னா 3 வருஷம். புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் புக்கு பிரிசர்வேஷன் பீரியட் வந்து 3 வருஷம். அடுத்தது 28வது, which among the following will not keep any stock of bags? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யூனிட் பேக் ஆஃபீஸ்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்னா என்ன, சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்னா என்ன. இதுல ஃபைல் மட்டும் டீல் பண்றது யாருன்னா நம்ம டைரக்டரேட்ல இருக்கிற டி செக்ஷன், டின்ற ஒரு செக்ஷன்ல தான் டீல் பண்ணுவாங்க. அவங்க எந்த விதமான ஸ்டாக்கும் பேக்கோட ஸ்டாக் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அதை தான் கேட்குறாங்க. சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ், ஓகேங்களா? மற்றவங்க எல்லாருமே வந்து சர்க்கிள் பேக் ஆஃபீஸா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஸ்டாக் வந்து வச்சுப்பாங்க. யாருக்கு கொடுக்கறதுக்குன்னா யூனிட் பேக் ஆஃபீஸ்க்கு கொடுக்கறதுக்காக. அதனால டைரக்டரேட்ல இருக்கிற சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் தான் வந்து எந்த விதமான ஸ்டாக் ஆஃப் பேக்ஸும் வச்சுக்க மாட்டார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 29வது கேள்வி, ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் த ஆஃபீஸ் the stamp and seals in the several departments of mail office must be collected and locked by, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஒரு அவங்க மெயில் ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல ஸ்டாம்ப் சீல்லாம் இருக்குல்ல, இன்சூர்டு சீலு எல்லாத்தையும் வந்து யாருகிட்ட கொடுக்கணும், யாரோட கஸ்டடியில் இருக்கணும்னா வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்டோட கஸ்டடியில் தான் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 30, இதுவும் அந்த 29வது கேள்வி நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 30வது கேள்வி, with reference to rules 65 of postal manual volume 7, நான் சொன்னல இன்சூரன்ஸ் சீல் வந்து யாரோட கஸ்டடியில இருக்கணும் அப்படின்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். நீங்க கண்ணை மூடிட்டு ஸ்டாம்ப் சீலு இன்சூரன்ஸ் சீலு இது யார் கஸ்டடியில இருக்கணும் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்றத நீங்க சொல்லிடலாம். அடுத்தது வந்து ஒர்க் பேப்பர்ஸ் 31, ஒர்க் பேப்பர்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ட்ரிப் ஆர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் த செட் ஆஃப் ஆர்எம்எஸ் செக்ஷன் will be supplied to mail agent or mail guard. ஒர்க் பேப்பர்ஸ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க என்னென்ன வேலையை என்னென்ன செய்யணுன்றது. அதை வந்து மெயில் ஏஜென்ட் மெயில் கார்டுக்கு யார் வந்து சப்ளை பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸர். புரியுதுங்களா? ஒர்க் பேப்பர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ட்ரிப்பு, சரிங்களா? ஒரு ட்ரிப்புன்றது என்ன, ஒரு ட்ரெயின் வந்து இங்க இருந்து போயிட்டு அதை முடிச்சுட்டு வருதுன்னா அது ஒரு ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த ட்ரிப்புக்கு வந்து அடுத்த ட்ரெயின் ரெடி ஆகிறக்குள்ள அதுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் த செட்டு ஆர்எம்எஸ் செக்ஷன்ல என்னன்றது வந்து மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டுக்கு வந்து யார் வந்து என்ன ஒர்க்கை செய்யணும் அப்படின்றத சொல்றது தான் ரெக்கார்ட். யாரோட வேலைன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸரோட வேலை. அடுத்தது பாத்தீங்கன்னா 32, the preservation period of work papers of mail office and section is preservation period of work papers. அதாவது அந்த ஒர்க் பேப்பர்ஸோட ப்ரிசர்வேஷன் பீரியட் எவ்வளோன்னா 18 months, சரிங்களா? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. ப்ரிசர்வேஷன் பீரியட் ஆஃப் ஒர்க் பேப்பர்ஸ் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் அண்ட் செக்ஷன் கேட்டா 18 months. அப்புறமேட்டு 33, who will issue TB order relating to camp bags for articles. டிபி ஆர்டர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து டூர்ல இருக்கிறாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து கேம்ப் பேக் வந்து அஃபிஷியல் டீலிங்காக அனுப்புவாங்க. அந்த அவங்க எங்கெங்க வந்து கேம்ப் போடுறாங்க அப்படின்ற டீடைல்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாரு. யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா SSRM ஆர் SRM, சீனியர் சூப்பர்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ் ஆர் சூப்பர்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ். அது பேர் தான் வந்து டிபி ஆர்டர். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 34, லைவ் மெயில் சர்வே இஸ் டு பி கண்டக்டட் இன் ஹவு many போஸ்ட் ஆஃபீஸஸ். லைவ் மெயில் சர்வே வந்து எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் இன் ஈச் போஸ்டல் டிவிஷன். ஒவ்வொரு மாசமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைவ் மெயில் சர்வேனா
ஒவ்வொரு மாசமும் வந்து நம்மளுக்கு மெயில்ஸ் வருது இல்ல, ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒவ்வொரு போஸ்ட் ஆபீஸை எடுத்துக்கிட்டு லைவ் மெயில் சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து 35வது கேள்வி, செக் ஸ்லிப். நான் ஏற்கனவே செக் ஸ்லிப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பண்டில் இருக்குது, அந்த பண்டில்ல ஒரு ஸ்டேஷன் பண்டில் இருக்கு, ஒரு ஊருக்கு போகுது அப்படின்ற பட்சத்துல அந்த ஊர் பேர் வந்து மேல வந்து எழுதி ஒரு ஸ்லிப் வைப்பாங்க, அதுதான் வந்து செக் ஸ்லிப். அதுக்கு என்ன ஆன்சர்னா லேபிள் டைட் ஆன் த டாப் ஆஃப் லேபிள்டு பண்டில். புரியுதுங்களா? அப்பதானே ஈஸியா வந்து அதை பிரிக்காம வந்து அதே ஊருக்கு வந்து அந்த பண்டிலா அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 36வது கேள்வி, கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் இன்டெண்டட் ஃபார் ஹையர் ஆபீசர்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது பத்தி தான் டிபி ஆர்டரு. கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் சரிங்களா, ஹையர் ஆபீசர்ஸ் ஆன் யாருக்கு, நான் டூர்ல இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸ்க்கு தான் கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் அனுப்புவாங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்னா என்ன, ஒண்ணும் இல்ல, ஒரு ஆபீசர் வந்து கேம்ப்ல இருக்கிறாங்கன்னா அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து அவருக்கு வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஒரு ஆபீஸா இருக்கும், எல்லா ஃபைலும் தேங்கிட கூடாதுன்றதுக்காக கேம்ப் பேக் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி ஃபைலை வந்து கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பி விடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 37வது கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டேஷ் லெட்டர்ஸ் ஆர் ஸ்டாம்ப்டு, detained, late fee not paid and detained till the next dispatch. அதாவது எந்தெந்த தபால் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அடுத்த டிஸ்பேட்ச் வரைக்கும்னா டூ லேட் லெட்டர்ஸ். அது என்னங்க டூ லேட் லெட்டர்ஸ்? டூ லேட் லெட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஆர்எம்எஸ்ல வருதுங்க தபால், போஸ்ட் பண்றாங்க, தபால் வருதுன்ற பட்சத்துல அந்த தபால்ல வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்போ அதாவது டெஃபிஷியன்சியா இருக்கும், கரெக்டான போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கட்டியிருக்க மாட்டாங்க, அதுதான் வந்து டூ லேட் லெட்டர்ஸ். இதே வெறும் லேட் லெட்டர்ஸ்னா என்னன்னா எல்லா ஃபீஸும் வந்து கட்டிடுவாங்க சரிங்களா, அதாவது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எல்லாமே வந்து கரெக்டா வந்து பேமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் டைம் இருக்குல்ல 6 மணிக்கு, 6 மணிக்கு மேல வந்து எக்ஸ்ட்ரா வந்து லேட் ஃபீ கட்டணும்னா 3 ரூபாய், அந்த 3 ரூபாயும் வந்து போட்டுட்டு அதை வந்து பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க, அதுதான் வந்து லேட் லெட்டர்ஸ். டூ லேட் லெட்டர்ஸ்னா வந்து கம்மியா போஸ்டேஜ் கட்டியிருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறுத்தி வச்சிருவாங்க, அடுத்த டிஸ்பேட்சுக்கு தான் வந்து அந்த டூ லேட் லெட்டர்ஸை வந்து அனுப்புவாங்க ஆர்எம்எஸ்ல இருந்து. அடுத்தது பாத்தீங்கன்னா 38வது கேள்வி, இன் ஆர்எம்எஸ் பார் சார்ட்டிங் ஆஃபீஸ் த இன்சூரன்ஸ் சீல் மஸ்ட் ஆல்வேஸ் ரிமைன் இன் த பொசிஷன் ஆஃப் த, ஏற்கனவே சொல்லிட்டேன், சீல்னு வந்தாவே யாரு, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அது ஸ்டாம்பா இருக்கலாம், சீலா இருக்கலாம், இன்சூரன்ஸ் சீலா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 39வது கேள்வி, each set of a section is supplied with a portfolio with a lock and key bearing the designation of section and the number of the set to which it belongs. போர்ட்ஃபோலியோனா என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போர்ட்ஃபோலியோனா என்ன, யார் யார் எந்தெந்த வேலை செய்யணும், ஒர்க் பேப்பர்ஸ், அவங்களுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சு ஒரு பாக்ஸ்ல வச்சு கொடுக்கறது தான் வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 40வது கேள்வி, who will supply the stationery rate list for supply of stationery items to the set and section of mail officers. ஸ்டேஷனரினா உங்களுக்கே என்னன்னு தெரியும், நூல் கண்டு, சில அந்த ட்வைன் நூல், இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் யார் ரேட் லிஸ்ட் வந்து அதுக்கான அதாவது என்ன விலை பட்டியல் யார் வந்து தயாரிச்சு அனுப்புவாங்கன்னா சூப்பர்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா 41வது கேள்வி, who will prepare daily report for submission to superintendent. இந்த டெய்லி ரிப்போர்ட், ஒர்க் பேப்பர்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து போர்ட்ஃபோலியோ, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வியை வந்து எதிர்பார்க்கலாங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க. டெய்லி ரிப்போர்ட் ஃபார்ம் நம்பர் வந்து MS83. இதை வந்து சூப்பர்டென்ட்டுக்கு சப்மிட் பண்றது யாருன்னா வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர். யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து எழுதுவாரு, ரெக்கார்ட் ஆஃபீஸர் கிட்ட த்ரூ ரெக்கார்ட் ஆஃபீஸர் மூலயமா தான் வந்து சூப்பர்டென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாரு. 3 விதமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, யார் மூலயமா வந்து சூப்பர்டென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 42வது கேள்வி, the dash of a section shows the stations
and that of mail office the hours at which mails are received and dispatched. சரிங்களா? அதாவது ஒரு மெயில் ரிசீவ் ஆகுது, அதே மாதிரி டிஸ்பேட்ச் ஆகுது அப்படின்றத ஒரு நாளைக்கு இத்தனை மெயில் நம்மளுக்கு வருது, இந்த டைம்ல வரணும், இந்த டைம்ல வந்து நம்ம ஆபீஸ்ல இருந்து அந்த மெயில் அனுப்பணும் அப்படின்றது எதுல வந்து நோட் பண்ணி, அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா டியூ மெயில் லிஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஒரு சப் ஆபீஸா இருக்கட்டும், ஆர்எம்எஸ்ஸா இருக்கட்டும், ஹெட் போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், நம்மளுக்கு காலையில எத்தனை பை வரணும், எத்தனை பை எந்த டைமுக்கு வரணும், எத்தனை பை நம்ம வந்து அந்தந்த பிஓக்கோ அந்தந்த சப் ஆபீஸ்க்கோ கட்டணுன்றது வந்து டியூ மெயில் லிஸ்ட்ன்றதுல தெளிவாவே வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 43வது கேள்வி, கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ். கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்னா என்ன? இந்த கேம்ப் கரஸ்பாண்டன்சஸ் யாருக்கு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹையர் ஆபீசர் டூர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதுல என்ன எழுதியிருக்கோம்னா அட்ரஸ் கேம்ப், கேம்ப்னு மேல வந்து எழுதியிருக்கோம். நம்ம ரெஜிஸ்டர் போஸ்ட்னு எழுதியிருப்போம்ல, அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்னு எழுதியிருக்கோம். அவங்க எந்த அட்ரஸ்ல அந்த டவுன்ல இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவா வந்து எழுதப்பட்டிருக்கும். இதுதான் வந்து கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்னா என்னன்னா, அப்ப ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து உண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா 44வது கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. மெயில் பேக் எத்தனை வகைப்படும்? ஸ்டேஷன் பேகு, சார்ட்டிங் பேகு, கம்பைன்டு பேக். ஸ்டேஷன் பேக்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்டேஷன் பேக்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஊருக்கு தபால் வந்து நிறைய போகுதுன்னா அந்த ஊருக்கு வந்து அந்த ஆஃபீஸ்க்கு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து கட்டிடுவாங்க. அதான் வந்து ஸ்டேஷன் பேக்னு சொல்லுவாங்க. சார்ட்டிங் பேக்னா அதுல உள்ளார வந்து நிறைய வந்து பிரிக்கிற, அதாவது தபால் பிரிக்கிற எல்லா ஊருக்கும் இருக்கிற தபால்கள் இருக்கும், அதை பிரிக்கிறது. இந்த ரெண்டு விதமான பேக்கும் சேர்ந்தது தான் கம்பைன்டு பேக். அடுத்தது பாத்தீங்கன்னா 45வது கேள்வி, ஏற்கனவே சொன்ன இந்த டூ லேட் லெட்டர்ஸ் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டூ லேட் லெட்டர்ஸ் ஆர் டு பி ஸ்டாம்ப்டு அஸ். டூ லேட் லெட்டர்ஸ்னா எப்படி ஸ்டாம்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு. சரிங்களா? அவங்க வந்து அதாவது லேட்டா போஸ்ட் பண்ணதுக்கு ஃபீஸ் எதுவும் பே பண்ணல, அதனால வந்து அடுத்த டிஸ்பேட்ச் வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். டூ லேட் லெட்டர்ஸ் ஆர் டு பி ஸ்டாம்ப்டு அஸ் detained late fee not paid and detained till next dispatch. அடுத்தது 46, mail abstract for transit sections is maintained in ஃபார்ம் நம்பர் கேக்குறாங்க. மெயில் அப்டிராக்ட்னா ஃபார்ம் நம்பர் வந்து M43. சரிங்களா? இதே வந்து டிரான்சிட் செக்ஷனா இருந்தா மெயில் அப்டிராக்ட் மெயில் ஆபீசர்ஸ் வந்து M43 யூஸ் பண்ணுவாங்க. டிரான்சிட் செக்ஷனா இருந்தா M42. நான் அதாவது இதுல வந்து ஒரு கேள்விக்கு பதில் வந்து M42 தான். இருந்தாலும் வந்து இன்னொரு மெயில் ஆபீஸும் சில எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதனால நான் அதையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஆபீஸ்னா வந்து M43 ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க, டிரான்சிட் செக்ஷன்னா M42ன்ற ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுவாங்க மெயில் அப்டிராக்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. புரியுதுங்களா? அடுத்தது 47வது கேள்வி. In all cases of exchange of mails where no mail list is used, மெயில் லிஸ்ட் யூஸ் பண்ணல ஆனா மெயில வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்துல ரெசிப்ட் நம்ம வந்து எது கொடுத்தாலும் வந்து அக்யூட்டன்ஸ் வாங்கி தானே கொடுத்தாகணும். இப்ப நீங்க பிஓ பேக் வந்து சப் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறீங்க, நான் பஸ்ல போறேன், பஸ்ல போனாலும் சரி, ஆள் வந்து ஏபிபிஎம் மெயில் கேரியர், பழசுல மெயில் கேரியர்னு சொல்லுவாங்க, அவங்க எடுத்துட்டு போனாலும் வந்து ஒரு புக்ல வந்து அக்யூட்டன்ஸ் வாங்கிக்கிட்டு மெயில கொடுத்துட்டு வருவாங்க. அதே தான் சப்போஸ் வந்து மெயில் லிஸ்ட்ன்றது இல்லை, மெயில் லிஸ்ட்ன்றது ஒண்ணு இல்லைன்னா யாருகிட்ட அக்யூட்டன்ஸ் வாங்கிக்கிட்டு கொடுப்பீங்க அப்படின்னா மெயில் பியூன்ஸ் புக்கு, மெயில் பியூன் ஒரு புக் வச்சிருப்பாரு, அதுல வந்து அவர்கிட்ட அக்யூட்டன்ஸ் வாங்கிட்டு நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 48, on receipt of B orders from the superintendent, the record officer should get it neatly copied into on receipt of B orders from the superintendent. ரெக்கார்ட் ஆபீசர் வந்து எதுல வந்து காப்பி பண்ணுவாரு? ஒரு பி ஆர்டர்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி ஆர்டர்ன்றது மெயில் அரேஞ்ச்மெண்ட்டை தவிர்த்து மற்ற டியூட்டிஸை வந்து மென்ஷன் பண்றது தான் வந்து பி ஆர்டர். அந்த பி ஆர்டர் வந்து சூப்பரண்ட் போடுறாருன்னா அந்த ஆர்டரை வந்து
எதுல வந்து காப்பி பண்ணி வைப்பாரு அப்படின்னா கைடன்ஸ் புக்குன்றதுல தான் காப்பி பண்ணி வைப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்த கொஸ்டின் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கிறாங்க. கைடன்ஸ் புக் பி ஆர்டர் வந்து சூப்பர் நெட் இஷ்யூ பண்ணா அதை எதுல வந்து காப்பி பண்ணி வைப்பாங்கன்னா கைடன்ஸ் புக். இதே வந்து டிபி ஆர்டர்னு கேட்டா வந்து காட் புக். ரெண்டுத்துக்கும் குழப்பிக்காதீங்க. பி ஆர்டர் தான் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கைடன்ஸ் புக். டிபி ஆர்டரை எதுல வந்து காப்பி பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ஏன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, காட் புக். கைடன்ஸ் புக்குக்கும் காட் புக்குக்கும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 49. The window of mail section should be kept closed when the train is drawn up at railway platform till departure. அதாவது ஒரு மெயில் செக்ஷன்ன்றது என்ன, ட்ரெயின்ல நம்மளுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்பார்ட்மெண்ட். அது வந்து ட்ரெயின் வந்து எங்க ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு வரக்குள்ள நம்மளோட செக்ஷனோட டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன் க்ளோஸ் பண்ணணும்? ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சப்போஸ் அந்த விண்டோ மூலயமா ஏதாவது பை எதையாவது எடுத்துட்டாங்கன்னா அப்படின்ற அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். when the train is drawn up at railway platform till departure. பிளாட்ஃபார்ம் வந்துட்டு திருப்பி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் மெயில் ஆஃபீஸ் இன்சூர்டு செக் ஷீட் இஸ் டு பி மெயின்டைன்டு பை. மெயில் ஆஃபீஸில் இன்சூர், அதாவது இன்சூர் ஆர்டிகல்லாம் வருது இல்லை, அதோட செக் ஷீட் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏ. இன்சூர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏ தான் வந்து மெயில் ஆஃபீஸில் இருக்கிற இன்சூர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏ வந்து இன்சூர்டு செக் ஷீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்சூர்டு செக் ஷீட்னா ஒன்றும் இல்லைங்க, 10 இன்சூர்டு வருது, கரெக்டாக 10 வந்து கட்டிட்டோம் அப்படின்றது தான் வந்து இன்சூர்டு செக் ஷீட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 51வது கேள்வி. இது வந்து நான் மென்ஷன் ரூல் ரிகார்டிங் செகண்ட் கிளாஸ் மெயில். வால்யூம் 7ல செகண்ட் கிளாஸ் மெயில பத்தி எங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னா ரூல் 158 ஆஃப் பி போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7. சரிங்களா? செகண்ட் கிளாஸ் மெயில பத்தி எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா வால்யூம் 7ல ரூல் 158ல செகண்ட் கிளாஸ் மெயில பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 52 ரூல்ஸ் ரிகார்டிங் டியூட்டிஸ் ஆஃப் மெயில்மேன். ஒரு மெயில்மேன் வந்து என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்ற டியூட்டிஸை எந்த இதுல வந்து எந்த ரூல்ல சொல்லியிருக்காங்கன்னா ரூல் 147 ஆஃப் பி போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7. சரிங்களா? ரூல் விதி 147 போஸ்டல் மேனுவல் வால்யூம் 7ல மெயில்மேன் வந்து என்னென்ன டியூட்டி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து ஒரு சர்க்கிள், இது ரெண்டுமே வந்து வேற ஒரு சர்க்கிள் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 53. திருப்பி இந்த கேள்வி வந்து நிறைய சர்க்கிள்ல கேட்டிருக்காங்க. ஒரு கீ, அதாவது கேஜ்டிபின்றத, அந்த கேஜ்டிபியோட கீயை வந்து எப்படி வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து சீல்டு கவர்ல போட்டு தான் ஃபார்வர்ட் பண்ணணும். சீல்டு கவர். அடுத்தது பாத்தீங்கன்னா 54 ஒரு மெயில் பேக்ன்றது என்னென்ன அந்த மெயில் பேக்ல இருக்கும் அப்படின்னு ஏபிசி லெட்டர் இருக்கும், போஸ்ட் கார்டு இருக்கும், புக் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ் இருக்கும். இது எல்லாம் ஆல் ஆஃப் த அபோவ் தான் அதுக்கான ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா 55வது கேள்வி. an article which has been erroneously forwarded by an office. தவறுதலாக ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஒரு அதாவது ஒரு ஆர்டிகல் வந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போயிடுச்சுன்னா அந்த ஆர்டிகலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மிஸ்அண்ட் ஆர்டிகல். சரிங்களா? மிஸ்அண்ட் ஆர்டிகல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நிறைய மிஸ்அண்ட் வருது அப்படின்னா வந்து அது மிஸ்அண்ட் ஆர்டிகல். தவறுதலாக ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள கரெக்டான ஆபீஸ் போடுறதுக்கு பதில் வேற ஒரு ஆபீஸ்க்கு போட்டாங்கன்னா அது மிஸ்அண்ட் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 56 கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் இன்டெண்டட் ஃபார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்னாவே ஹையர் ஆபீசர்ஸ் ஆன் டூர். ஹையர் ஆபீசர்ஸ் வந்து டூர்ல இருக்கிறக்குள்ள, டூர்னா என்ன, அபிஷியல் டூர்ல இருக்கிறக்குள்ள அவங்களுக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ், கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க. சரிங்களா? எந்த கோப்புகளும் வந்து நிறைய நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் வந்து ஹையர் ஆபீசர்ஸ் ஆன் டூருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோனா ஒரு பாக்ஸ்ல வேக்ஸ் ஹீட்டரு, எரர் புக்கு, போக்கர்னா நம்ம தைப்போம்ல,
தைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு ஒர்க் பேப்பரு, இது எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம செட்டுக்கு கொடுக்கறது தான் வந்து போர்ட்ஃபோலியோன்னுவாங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் என்னன்னா, வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஏ போர்ட்ஃபோலியோனா, அந்த போர்ட்ஃபோலியோ உள்ள அந்த பாக்ஸ் உள்ளார வேக்ஸ் ஹீட்டர் இருக்கும், எரர் புக் இருக்கும், போக்கர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் த அபோவ். அடுத்தது பாத்தீங்கன்னா 58வது கேள்வி. இந்த கேள்வி எத்தனை தாட்டி வந்து எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க. அவுட் டு ஃபார்வர்டு கீ ஆஃப் த கேஜ் டிபி. கேஜ் டிபி சரிங்களா, அதோட கீ வந்து சீல்டு கவர் மூலயமா வந்து அனுப்புவாங்க அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா 59வது கேள்வி. டிரான்சிட் பேக்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் பி க்ளோஸ்ட் அண்ட் சீல்டு இன் த பிரசன்ஸ் ஆஃப். டிரான்சிட் பேக்ஸை வந்து சப்போஸ் உடைச்சி அதாவது க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கணும்னா அது யார் முன்னிலையில் பண்ணணும்னா வந்து ஹெச்ஆர்டிங் அசிஸ்டண்டா இருக்கலாம், இல்லை ஹெட்மெயில் கார்டா இருக்கலாம், அல்லது மெயில் ஏஜென்ட்டா இருக்கலாம். இந்த 3 பேர்ல நம்ம பேரவையில கொடுத்த புக்ல தெளிவாவே வந்து கொடுத்திருப்பார் தலைவரே. ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் பார் ஹெட்மெயில் கார்டு பார் மெயில் ஏஜென்ட். நம்மளோட புக்ல இருக்கிறத வச்சுதான் நான் ஆன்சரே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். எதுக்குமே வந்து பெருசா வேற எங்கேயும் தேடவே இல்லை. வெறும் வந்து கொஸ்டினை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆன்சரை வந்து செக் பண்றதுக்காக வந்து நம்ம பேரவையில வந்து புக்கு கொடுத்துருக்குறோம்ல, அந்த புக்ல இருந்தா இது பண்ணது. அதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இருக்கும், அது ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். அதை தெளிவா வந்து ஒரு தாட்டி வந்து பார்த்துக்கோங்க. ஒரே நாள்ல வந்து வால்யூம் 7 அப்படியே படிக்காதீங்க. டெய்லி வந்து ஒரு 10-20 படிச்சீங்கன்னா தான் வந்து ஞாபகம் இருக்கும். டிரான்சிட் பேக் யார் முன்னிலையில் க்ளோஸ் பண்ணணும், யார் முன்னிலையில் சீல் வைக்கணும்னா ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட், ஹெட்மெயில் கார்டு, மெயில் ஏஜென்ட். இது மேலே குறிப்பிட்டுள்ள 3 பேர்ல ஒருத்தவங்க முன்னிலையில் செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 60. on receipt of a B order from the superintendent. B orderனா என்ன சொல்லியிருக்கிறான்? B orderனா அதர் தன் மெயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சார்ட்டிங் லிஸ்ட், அந்த கரெக்ஷனை பத்தி மற்றதை பத்தி சொல்றதுதான் வந்து பி ஆர்டர். அந்த பி ஆர்டர் வந்து இந்த கேள்வியும் எத்தனை தாட்டி கேட்டிருக்காங்க. அந்த பி ஆர்டர் வந்துச்சுன்னா எதுல வந்து காப்பி பண்ணி வைப்பாங்க அப்படின்னா கைடன்ஸ் புக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஆர்டர் எதுல வந்து காப்பி பண்ணி வைப்பாங்க அப்படின்னா கைடன்ஸ் புக்ல தான் பி ஆர்டர் எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணி வைப்பாங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பி ஆர்டர் வருதுன்னா அந்த கைடன்ஸ் புக்குன்றதுல ஒட்டி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா 61. A bag used to close several bags sent to the same office or section, thereby affording protection to them, called as which of the following? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 100 பார்சல் நாளைக்கு வந்து நாங்க புக் பண்ண வரோம் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து சொல்றாங்க. அப்படின்ற பட்சத்தை அந்த 100 பார்சலையும் வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்றதுக்கு நமக்கு போதுமான பை இருக்கணும். அப்படின்னா வந்து பை வேணும்னா நம்ம வந்து நம்மளுக்கு பை சப்ளை பண்றது யாரு? ஆர்எம்எஸ். அவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு வந்து எழுதி அனுப்பிச்சிருவாங்க, இல்லை மெயில் கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் மெயில் தான். மெயில் கொடுத்த உடனே கரெக்டா வந்து இன்னைக்கு கொடுத்தோம்னா அன்னைக்கே வந்து ஒரு 50 பை போட்டு கட்டிடுறாங்க. பேக்கெட் பேக்கா 50 பைய ஒரு பெரிய சாக்கு பையில போட்டு கட்டிடுவாங்க. கட்டிட்டு நம்மளுக்கு அடுத்த நாள் வந்துடும். நம்ம புக் பண்ண பார்சலோ இல்ல அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் நிறைய இருந்தா அந்த பேக்ல தனித்தனியா போட்டு டிபி நான் டிபின்னு கட்டிடுவோம். சரிங்களா? அதுதான் பேக்கெட் பேக்னு சொல்லுவாங்க. அடுத்தது 62. வாட் இஸ் ஏ ரயில்வே ஸ்டேஷன் கால்டு where the beats of 2 transit sections join and where the mails brought by one of them are handed over to other? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ட்ரெயின் வருதுங்க, இன்னொரு ட்ரெயின் வருதுங்க. இது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து கொண்டு வந்த இந்தாண்ட சைடு இருக்கிற மெயில வந்து இவங்களுக்கு இன்னொரு ட்ரெயின் பி கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க செக்ஷன்ல. சரிங்களா? அப்படி வந்து ஹேண்ட் ஓவர் பண்றதுனா அந்த இடம் என்னன்னு கேக்குறாங்க. சேஞ்சிங் ஸ்டேஷன். புரியுதுங்களா? சேஞ்ச் பண்ணிப்பாங்க. மெயில்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் சேஞ்சிங் ஸ்டேஷன் வாங்க. ரெண்டு ட்ரெயின். ஏன்னா வந்து இவங்களுக்கு தேவையான மெயில்ஸ், அதாவது இந்த பக்கம் இந்த சைடு வந்து வந்த எல்லா தபாலையும் கொடுத்துருவாங்க. இதை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் வந்து சேஞ்சிங் ஸ்டேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா 63. ஏ ஆர்டர்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் இஷ்யூட் பை ஹூம்? ஏ ஆர்டர் யார் இஷ்யூ பண்ணுவா? ஏ ஆர்டர் வந்து சூப்பர்டென்டென்ட் ஆர்எம்எஸ். ஏ ஆர்டர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்?
சார்ட்டிங் லிஸ்ட்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அது சம்பந்தமா வந்து தெரியப்படுத்துறது தான் வந்து ஏ ஆர்டர். இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா வந்து சூப்பர்டென்ட் ஆர்எம்எஸ். பி ஆர்டரும் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சூப்பர்டென்ட் ஆர்எம்எஸ் தான் இஷ்யூ பண்ணுவார். அடுத்தது 64வது கேள்வி. 64 தான் இதான். ஸ்டேஷன் பண்டில் கண்டைன்ஸ் which of the following? ஸ்டேஷன் பண்டில்ன்றது என்ன? ஆர்டினரி தபால்கள், சரிங்களா? அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் ஒரு ஊருக்கு போகுதுன்னா 15க்கு மேல மோர் தென் 15ல இருந்து இருக்குதுன்ற பட்சத்தை அந்த ஆபீஸ்க்கு அந்த ஒரு பண்டிலா கட்டி மேல ஒரு செக் ஸ்லிப் வச்சு அனுப்புறது தான் வந்து ஸ்டேஷன் பண்டில். அப்ப ஸ்டேஷன் பண்டில் எதுக்கு வந்து அனுப்புவாங்கன்னா ஸ்டேஷன் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி கேட்டகரிக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 65வது கேள்வி. Who maintains the arrangement register of each set of mail office and running sections? ஒரு மெயில் ஆஃபீஸ்ல செட்டுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. செக்ஷன்னா நம்மளோட ட்ரெயின்ல நம்மளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுல வந்து பை ஏற்றி அந்த பையை வந்து அந்தந்த ஸ்டேஷன்ல வந்து இறக்கிறது, இதெல்லாம் வந்து செக்ஷனோட வேலை. அவங்க யார் யாரு செட்டுக்கு போகணும், யார் யார் வந்து செக்ஷனுக்கு போகணும் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட் ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டரை வந்து எந்த ஆஃபீஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சிம்பிளா புரியணும்னு சொன்னா வந்து நம்மளுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் மாதிரி அது ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் ஆர்எம்எஸ்ல. அடுத்தது 66வது கேள்வி. A journey performed by a set of a section traveling on duty from one of its beat to the other. சரிங்களா? ஒரு ட்ரெயின்ல இருக்கிற செக்ஷனு அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து அவங்க பீட்டுனுவாங்க. இப்ப நம்ம வந்து போஸ்ட்மேன் வந்து பீட்டுன்றது என்ன, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல தபால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு பட்டுவாடா பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு பீட். இவங்க ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட செக்ஷனோட ட்ரெயின் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது, ஒரு எண்டுக்கு போகுது, திருப்பி வந்து அவங்க ஆரம்பிச்ச இடத்துலயே முடிக்குது. அப்படின்ற பட்சத்துல அது பேர் தான் வந்து ட்ரிப்புன்னுவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ட்ரிப்னா என்ன அப்படின்னு கேட்டா a journey performed by a set. அடுத்தது 67வது கேள்வி. சாரி. Which of the following stamps and seals are supplied to every set in RMS? இதையே வெவ்வேறு விதமா ஏற்கனவே வந்து நிறைய தாட்டி கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஆர்எம்எஸ்ல என்னென்ன ஸ்டாம்பும் சீலும் கொடுப்பாங்க அப்படின்னா 3 தான். டேட் ஸ்டாம்ப்பு, நேம் ஸ்டாம்ப்பு, டேட் சீல். ஓகேங்களா? அடுத்தது 67வது கேள்வி. வாட் இஸ் த ப்ரிசர்வேஷன் பீரியட் ஃபார் அன்சர்வீசபிள் ரெஜிஸ்டர்? அதாவது அன்சர்வீசபிள் பேக் ரெஜிஸ்டர். இது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த 80 கேள்வியில நிறைய ரிப்பீட்டட்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இததான் கொஞ்சம் மாத்தி மாத்தி கேட்பாங்க. வால்யூம் 7 பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்ல. இந்த 80 கேள்வியை நீங்க வந்து ஓரளவுக்கு தரவா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாவே இதுல இருந்து எந்த கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். அன்சர்வீசபிள் பேக் ரெஜிஸ்டரோட ப்ரிசர்வேஷன் பீரியட் என்னன்னா 10 வருஷம். 10 வருஷத்துக்குள்ளார அந்த ரெஜிஸ்டரை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 10 வருஷம் கண்டிப்பா வந்து எந்தெந்த பேக் வந்து அன்சர்வீசபிளா இருக்குதுன்றத குறிப்பு எடுத்து வைக்கிறது தான் அன்சர்வீசபிள் பேக் ரெஜிஸ்டர். அதோட ப்ரிசர்வேஷன் பீரியட் வந்து 10 இயர்ஸ். அடுத்தது 68. The empty bags remaining over the previous trips or spells of duties are required to be sent to whom? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இப்ப நம்மளோட போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நிறைய பை வந்து நம்மளுக்கு தேவைக்கு அதிகமா இருக்குது. ஏற்கனவே நான் கிளாஸ் எடுக்கிறக்குள்ள சொன்னேன் எவ்வளவு வந்து தேவைக்கு அதிகமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த தேவைக்கு அதிகமா போறத யாருக்கு வந்து அனுப்பணும்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ். டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்னா என்ன? ஆர்எம்எஸ் ரயில்வே மெயில் சர்வீஸ் இருக்குதுல்ல, அதை தான் டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. யூனிட் பேக் ஆபீஸ்னா நம்மளோட சப் போஸ்ட் ஆபீஸும் ஹெட் போஸ்ட் ஆபீஸும். வாட் ஆர் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெயில் பேக்ஸ்? மெயில் பேக்ஸ் 3 விதமா நான் ஏற்கனவே இதையும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மெயில் பேக் என்பது 3 வகைப்படும். ஸ்டேஷன் மெயில் பேக், சார்ட்டிங் மெயில் பேக், கம்பைன்டு மெயில் பேக். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் த அபோவ். அடுத்தது 70வது கேள்வி. Which of the following statements are correct for camp bag? கேம்ப் பேக்னா என்ன சொல்லியிருக்கிறேன்?
எந்த ஹையர் ஆஃபீஸர் டூர்ல இருந்தா அவங்களுக்கு அனுப்புறது தான் வந்து கேம்ப் பேக்னு சொல்லியிருக்கேன். கேம்ப் பேக்ன்றது டியூ பேக் கிடையாது. அது என்ன டெய்லியுமா வந்து ஆபீசர்ஸ் வந்து டூர்ல இருப்பாங்க? அது என்னைக்காவது வந்து டூர்ல இருக்கிறக்குள்ளதான் வந்து அனுப்புவாங்க. அப்ப அது வந்து டியூ பேக் கிடையாது. அது அன்யூஷுவல் மெயில் தான். சரிங்களா? அன்யூஷுவல் மெயில்னா எப்பயாவது ஒரு தாட்டி போறது தான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா போத் ஏ அண்ட் பி. 71வது கேள்வி. ஏ ஆர்டரு யார் இஷ்யூ பண்ணுவா? சூப்பர்டென்ட் ஆர்எம்எஸ் இஷ்யூ பண்ணுவாரு. ஏ ஆர்டர்னா என்ன? சார்ட்டிங் லிஸ்ட்ல சில சேஞ்சஸ் பண்றது தான் ஏ ஆர்டர். ஓகேங்களா? பி ஆர்டர்னா அதர் தென் மெயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது தான் வந்து பி ஆர்டர். டிபி ஆர்டர்னா என்ன? ஹையர் அபிஷியல் டூர்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கேம்ப் பேக் கட்டுறதுக்கு சம்பந்தமான ஆர்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து டிபி ஆர்டர். அடுத்தது 72வது கேள்வி. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெய்லி ரிப்போர்ட். டெய்லி ரிப்போர்ட்னா ஃபார்ம் நம்பர் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரணும். MS 83. டெய்லி ரிப்போர்ட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட் HSA ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார் மூலயமா சூப்பர்டென்ட் ஆர்எம்எஸ்க்கு சப்மிட் பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் ஆபீசர் மூலயமா சூப்பர்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது 73வது கேள்வி. எவ்ரி செட் இஸ் சப்ளைட் வித் த ஃபாலோயிங் ஸ்டாம்ப்ஸ். டேட் ஸ்டாம்ப், நேம் ஸ்டாம்ப், டேட் சீல். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா வந்து 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி தான் கரெக்ட். டியூ மெயில் லிஸ்ட்னா என்ன? எந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன மெயில் வரணும், அதே மாதிரி நம்ம எந்தெந்த ஸ்டேஷனுக்கு வந்து மெயிலை டிஸ்பேட்ச் பண்ணணும். டியூ மெயில் லிஸ்ட் ஆஃப் எ செக்ஷன் ஷோஸ் the stations at which mails are received, the stations at which mails are dispatched. அப்ப ஆன்சர் என்னன்னா போத் ஏ அண்ட் பி. நம்மளுக்கு எங்கெங்க இருந்து வரணும், எங்கெங்க போகணும். அடுத்தது 74வது கேள்வி. 74 மேடம். 74 போக முடியா? சில முக்கியமான ரயில்வே நிலையங்களில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்ற பட்சத்துல மெயில் ஏஜென்ட் மெயில் கார்டு ஆஃப் செக்ஷன் வந்து மெயில்ஸை வந்து டெலிவரி பண்றதுக்கும் அவங்க டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் பவர் வந்து யார் கொடுக்கலாம்னா வந்து நம்மளோட சீஃப் PMG ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான் வந்து கொடுக்கலாம். புரியுதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க. அடுத்தது 75வது கேள்வி. நான் சொன்னல டூ லேட் லெட்டர்ஸ், லேட் லெட்டர்ஸ் posted after the prescribed hours of closing the mails but within the time permitted and with prescribed late fee. அதாவது போஸ்ட் பண்ற நேரம் 6 மணி ஒரு நேரம், அந்த 6 மணிக்கு மேல அதுக்கு தேவையான லேட் ஃபீ 3 ரூபாயை ஒட்டி அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தா அது வந்து லேட் லெட்டர்ஸ். டூ லேட் லெட்டர்ஸ்னா எந்த ஃபீஸும் கட்டல, அவன் மட்டும் வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் டெஃபிஷியன்சியா போட்டு போயிட்டான் அப்படின்னா அடுத்த டிஸ்பேட்ச் வர வரைக்கும் அதை நிறுத்தி வைப்பாங்க. அதான் டூ லேட் லெட்டர்ஸ். லேட் லெட்டர்ஸ்க்கும் டூ லேட் லெட்டர்ஸ்க்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் குழம்பாம வந்து ஆன்சர் எழுத முடியும். அடுத்தது 76வது கேள்வி. which of the following is incorrect? கேம்ப் பேக் டியூ பேக்னு சொல்றது தான் தப்பு. கேம்ப் பேக் வந்து டியூ பேக் கிடையாது. கேம்ப் பேக்ன்றது வந்து அன்யூஷுவல் மெயில். இது ரெண்டும் வந்து கரெக்ட். புரியுதுங்களா? கேம்ப் பேக் வந்து டியூ பேக் கிடையாது. who is responsible for safe custody of insurance seal? இது எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க. யார் வந்து இன்சூரன்ஸ் சீலு சேஃபா வச்சுக்கணும்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். சரிங்களா? அது விட்டுருப்போம். ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் வந்து இன்சூரன்ஸ் சீல பத்திரமா வந்து வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 78வது கேள்வி. which of the following is applied to every set? டேட் ஸ்டாம்ப், நேம் ஸ்டாம்ப், detained late fee not paid ஸ்டாம்ப். இந்த மூணுமே வந்து ஒரு செட்டுக்கு வந்து கொடுக்கணும். இதே டேட் ஸ்டாம்ப், நேம் ஸ்டாம்ப், டேட் சீலு அப்படின்னு கொடுத்தா ஆல் ஆஃப் த அபோவ். இங்க பாத்தீங்கன்னா டேட் ஸ்டாம்ப், நேம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்க. detained late fee not paid ஸ்டாம்ப். லேட் ஃபீ கட்டாத ஸ்டாம்பும் வந்து அடிக்கணும். அப்பதானே வந்து பார்ட்டிகிட்ட இருந்து வாங்க முடியும். அதையும் வந்து சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும் ஒரு செட்டுக்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் த அபோவ். மெயில் அப்டிராக்ட் வந்து
எத்தனை இதா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 பார்ட். சரிங்களா? என்ன, ஒன்னு வந்து மெயிலு, இன்னொன்னு வந்து பேக். 2 பார்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெயில் அப்ஸ்ட்ராக்ட் வந்து 2 விதமா வந்து வரையறுக்கப்பட்டிருக்குது. ஒன்னு வந்து மெயில்ஸ், என்னென்ன மெயில்ஸ் வருது, இன்னொன்னு வந்து என்னென்ன பேக்ஸ் வருது. அடுத்தது 79வது கேள்வி. Which of the following is incorrect in connection with the preparation of daily report? டெய்லி ரிப்போர்ட் யாருக்கு கொடுக்கணும்? சூப்பர்டென்ட்டுக்கு கொடுக்கணும். அப்ப ஆன்சர் வந்து கரெக்ட். ரெண்டாவது வந்து டெய்லி ரிப்போர்ட் இஸ் ரிட்டன் பை ரெக்கார்ட் ஆஃபீஸர், அது வந்து தப்பு. ஏன்? டெய்லி ரிப்போர்ட்டை யார் வந்து எழுதுவா? எச்சார்டிங் அசிஸ்டன்ட் தான் எழுதுவாரு. அப்ப ரெண்டாவது இதுதான் வந்து தப்பு. அதான் வந்து ஆன்சர். இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. நீங்க எப்பயுமே எக்ஸாம்ல எழுதுறக்குள்ள கரெக்ட் கேக்குறாங்களா, எது சரின்னு கேக்குறாங்களா, எது தவறுன்னு கேக்குறாங்களான்னு கொஸ்டினை படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா the entries in the daily report is numbered in consecutive series. சரிங்களா? அப்ப டெய்லி ரிப்போர்ட்ல இன்னைக்கு வந்து 1னா அடுத்த நாள் 2 அப்படியே வந்து கன்சிக்யூட்டிவ் சீரியஸ் அடுத்தடுத்ததான் போகும். அப்ப அதுவும் கரெக்ட். அப்ப தப்பான ஆன்சர் என்னன்னா டெய்லி ரிப்போர்ட் இஸ் ரிட்டன் பை ரெக்கார்ட் ஆஃபீஸர். அடுத்தது 80வது கேள்வி. which of the following rule of postal manual volume 7 deals with duties and responsibilities of mail guard mail agent? மெயில் கார்டு மெயில் ஏஜென்ட்டோட டியூட்டிஸை பத்தி எங்க தெளிவா கொடுத்துருக்காங்கன்னா ரூல் 105. இது கூட ஒரு சர்க்கிள்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ரூல் 105. அடுத்தது 81வது கேள்வி. which one is incorrect regarding the trial cards? ட்ரையல் கார்டுனா ஒன்றும் இல்லைங்க, சர்வீஸ் கார்ட்ஸை நம்மளோட இப்ப டெஸ்ட் லெட்டர் போடுறாங்கல்ல அந்த மாதிரி ட்ரையல் கார்டுன்றது வந்து போடுவாங்க. அது சர்வீஸ் போஸ்ட் கார்டு தான். அது வந்து முக்கியமான இது என்னன்னா சீக்கிரம் வந்து மெயில் வந்து போறதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் வழி இருக்கா, ரூட் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக வந்து போடுறது தான் வந்து ட்ரையல் கார்டு. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிட்டர்மைனிங் த காஸ் ஆஃப் டிடென்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இவங்க வந்து ட்ரையல் கார்டு போட்டு மற்ற தபால் கூடயும் அந்த ட்ரையல் கார்டு வந்து நிக்குதுன்ற பட்சத்துல என்ன காரணத்துக்காக நிக்குதுன்றத அவங்க வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும். அப்ப இதுல வந்து எது தப்பு அப்படின்னா ட்ரையல் கார்டை தூக்கிட்டு போய் ஒரு ஸ்டேஷன் பண்டில் இன்க்ளூட் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டேஷன் பண்டில்ன்றதுன்னா ஒரே ஒரு ஊருக்கு போறதுக்கு, அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இந்த பர்பஸே சால்வ் ஆகாது. அதனால வந்து சர்வீஸ் போஸ்ட் கார்டை ஸ்டேஷன் பண்டில் கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அடுத்தது 82வது கேள்வி. ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் எ செட் ஆஃப் டிரான்சிட் மெயில் செக்ஷன். யாரு டிரான்சிட் மெயில் செக்ஷனுக்கு இன்சார்ஜ்னு கேட்டா மெயில் கார்டு. ஓகேங்களா? மெயில் கார்டு தான் ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் எ டிரான்சிட் மெயில் செக்ஷன். அடுத்தது 83வது கேள்வி. மெயில் பாக்ஸஸ் kept at railway station for keeping bags must be provided with டபுள் லாக். சரிங்களா? மெயில் பாக்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பேக் வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்கல்ல, அது என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டபுள் லாக் மூலயமா மட்டும்தான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். சிங்கிள் லாக்கா இருந்தா உடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா. அடுத்தது ஆல் ஆர்எம்எஸ் அபிஷியல் அதர் தன் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சொன்ன கொஸ்டின் தான். சூப்பர்வைசிங் ஆஃபீஸரை தவிர மற்ற அஃபீஷியல்ஸ் வந்து டியூட்டிக்கு போறாங்கன்னா மெட்டல் டோக்கன் வந்து அவங்க எடுத்துட்டு போகணும். ஓகேவா? அடுத்தது 85வது கேள்வி. இன் எ செட் எ சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் த இன்சூரன்ஸ் சீல். இன்சூரன்ஸ் சீல் யாருக்கிட்ட இருக்கும்? திருப்பி 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 சொல்றேன், இன்சூரன்ஸ் சீல் எச்சார்ட்டிங் அசிஸ்டன்டோட கஸ்டடியில் தான் இருக்கணும். 85வது கேள்வி. இது எவ்வளவு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ரிசர்வேஷன் பீரியட் ஆஃப் மெயில் லிஸ்ட். ஒரு மெயில் லிஸ்டோட ப்ரிசர்வேஷன் பீரியடு எத்தனை வருஷம்னா 2 வருஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயில் லிஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு கண்டிப்பா பத்திரமா வச்சிருக்கணும். அடுத்தது 87வது கேள்வி. த லாஸ்ட். except on the authority of the director general, the head of the circle, a mail office may not redirect any article, intercept or deliver any article to the addressee. அதாவது டிஜியோட பர்மிஷனோ ஹெட் ஆஃப் த சர்க்கிளோட பர்மிஷனோ இல்லாம ஒரு மெயில் ஆஃபீஸ் வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலையும் வந்து திருப்ப முடியாது. அது இல்லாம இடைமறித்து அந்த ஆர்டிக்கலை அவங்க மெயில் ஆஃபீஸ்ல டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா மெயில் ஆஃபீஸ்ன்றது என்ன,
பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து மெயில் ஆஃபீஸ். அவங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை செய்ய முடியுமா? அப்படி இந்த டெலிவரி பண்றதுக்கும் ரீடைரக்ட் பண்றதுக்கும் இடைமறித்து ரீடைரக்ட் பண்றதுக்கும் யாரோட பர்மிஷன் இருந்தாதான் பண்ண முடியும்னா டிஜி ஆர் ஹெட் ஆஃப் த சர்க்கிள். புரியுதுங்களா? ஓகே. ஏதாவது வந்து அடுத்த கிளாஸ் 3:40 ஆயிடுச்சு, அவர் எடுப்பாரு. தேங்க்யூ வெரி மச் வெற்றி, தேங்க்யூ வெரி மச். இந்த 87 கொஸ்டினை நம்ம திருப்பி ஒரு தடவை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா வேற நீங்க வால்யூம் 7 பார்க்க வேண்டியதே கிடையாது. வால்யூம் 7 முழுக்க படிக்க வேண்டியதே இல்லை. இதை தவிர வேற கேள்வி வராது. இந்த 87 கொஸ்டினும் வந்து நீங்க தர வாங்கிக்கங்க. திருப்பி நாளையோ நாளை மறுநாளோ நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். அந்த யூடியூப்லயும் பார்த்து ஒரு தடவை மெமரி பண்ணிக்கங்க. வால்யூம் 7 போட்டு இதுக்கு மேல குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு மேல கேள்வியே வராது. இவ்வளவுதான் கேள்வி வரும். இதை கொஞ்சம் நல்லா தரவாய்க்கங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் பர்சனலா ஐம் ரெக்வஸ்டிங் ஆல் ஆஃப் யூ. த செகண்ட் கிளாஸ் தொடர் சத்யா பூங்குன்றன். சத்யா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போறீங்க. எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய ஆல் த பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா நம்ம பேரவை குரூப்ல பயிற்சி எடுக்கிற அனைவரும் வந்து வெற்றிக்கணியை பறிச்சு அடுத்த லெவல் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ அத்துடன் வந்து நான் கவர் பண்ண போர்ஷன்ஸான பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ், பிடி ப்ராடக்ட்ஸுக்குள்ள இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்தக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்ல வந்த கொஷின்ஸை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அது இல்லாம என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன். ஸோ தயவு செய்து நடுவில் எதுவும் இடைமறியல் பண்ணாம கண்டினியூஸா ஃப்ளோ அலோவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன் நண்பர்களே. ஸோ முதல்ல இந்த பில் மெயில் சர்வீஸ், நேஷனல் பில் மெயில் சர்வீஸ் அப்படின்ற போர்ஷன் இன்னும் டச்சே பண்ணலை. ஸோ அது ஒரு ஷார்ட் அண்ட் இதாக ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ பில் மெயில் சர்வீஸ் அப்படின்றது மந்த்லியோ இல்லை 3 months ஒன்ஸோ ஜென்ரேட் ஆகக்கூடிய இந்த ஃபோன் பில்ஸு அந்த மாதிரி இல்லை ப்ரீமியம் பில்ஸ், இந்த மாதிரி ஒரு பேங்கோ இல்லை பெரிய இன்ஸ்டிடியூஷனோ அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த பில்ஸ் இதை வந்து நேஷனல் வைடோ ஸ்டேட் வைடோ வந்து பல்காக அனுப்பக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் பில் மெயில் சர்வீஸ். ஸோ இந்த பில்மெயில் சர்வீஸில் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து நார்மல் பில்மெயில் சர்வீஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பில்மெயில் சர்வீஸ். இன்னொன்று நேஷனல் பில்மெயில் சர்வீஸ், என்பிஎம்எஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த பில்மெயில் சர்வீஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்குள்ளவோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளவோ அல்லது ஒரு சிட்டிக்குள்ளவோ மட்டும் சர்க்குலேட் ஆகக்கூடியது பில்மெயில் சர்வீஸ். நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் அப்படின்றது ஆல் ஓவர் த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு என்பிஎம்எஸ், நேஷனல் பில் மெயில் சர்வீஸ். இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, இப்போ பில் மெயில் சர்வீசஸ்ல ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டிகல்ஸ் கொடுக்கணும்னா மினிமம் கவுண்ட் வந்து 5000 ஆர்டிகலாவது அவரை ஒரு சிங்கிள் டைம்ல வந்து போஸ்ட் பண்ணணும். அப்பதான் அவருக்கு நம்ம பில் மெயில் சர்வீஸ் கஸ்டமரா நம்ம அவரை ரெகக்னைஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது அதனுடைய டேரிஃப் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கிராமுக்கு 3 ரூபாய், அடிஷ்னலா வரக்கூடிய ஒவ்வொரு 50 கிராமுக்கும் 2 ரூபான்ற வகையில டேரிஃப் கால்குலேஷன் படி நாம அவங்க கிட்ட சார்ஜஸை கலெக்ட் பண்றோம். எந்த விதமான கிரெடிட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. அவங்க அட் த டைம் ஆஃப் போஸ்டிங்கே வந்து பில்மெயில் சர்வீஸ்க்கு உண்டான சார்ஜஸ் வந்து அவங்க பே பண்ணி தான் போஸ்ட் பண்ணணும், அல்லது ஃப்ராங்க் பண்ணி கொடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்ல பில்மெயில் சர்வீஸ் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நேஷனல் பில்மெயில் சர்வீஸா இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு டைம் போஸ்ட் பண்றப்பவும் குறைஞ்சபட்சம் 10,000 ஆர்டிகிளா அவங்க கொடுத்துருக்கணும். ஆல் ஓவர் த இந்தியா எல்லா மாநிலங்களுக்குமே அவங்களுக்கு வந்து அந்த பில்மெயில் சர்வீசஸை இந்த டேரிஃப் ரேட்ல வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்பிஎம்எஸ்க்கு என்ன டேரிஃப் ரேட்டு, நேஷனல் பில்மெயில் சர்வீஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 கிராமுக்கு 5 ரூபாய், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு 50 கிராமுக்கும் 2 ரூபாய். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுவே பில்மெயில் சர்வீசஸ்னா ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 3 ரூபாய். நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 5 ரூபாய். இந்த ஒரு டிஃபரன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பில்மெயில் சர்வீஸ்ல வந்து ஒரு டைம்ல மேக்ஸிமம் மினிமம் எவ்வளவு ஆர்டிகல் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா மினிமம் 5000. அதே நேஷனல் பில்மெயில் சர்வீஸா இருந்ததுன்னா மினிமம் 10,000. பில்மெயில் சர்வீஸ் வந்து வித்தின் டிஸ்ட்ரிக்ட், வித்தின் சிட்டிஸ் அல்லது வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள பண்றது. நேஷனல் பில்மெயில் சர்வீஸ்னா த்ரூ அவுட் இந்தியா பண்றது. ஸோ இந்த ஒரு போர்ஷன் லெஃப்ட் ஓவர்டா எனக்கு தோணுது, அதனால இதை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த பில்மெயில் சர்வீஸ்ல என்ரோல் ஆகக்கூடிய கஸ்டமர் வந்து மினிமம் 90 நாளைக்கு ஒரு தடவையாவது லெட்டர் போஸ்டிங் வந்து அவங்க பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு சின்ன போர்ஷன் லெஃப்ட் அவுட். ஸோ அதை கவர் பண்ணிட்டேன். வி வில் கோ டு த கொஸ்டின்ஸ் நவ். ஸோ தமிழ்நாடு கொஸ்டின் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து என்ன வந்த கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிபிடி மாதிரி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்த கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக ஸ்பீட் போஸ்ட்னுடைய கிளாஸ் பார்த்தோம் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல. அதுல ஸ்பீட் போஸ்ட், டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்ட்னுடைய இன்சூரன்ஸ் லிமிட் என்ன, ஒரு ஆர்டிகிள மேக்ஸிமம் எவ்வளவுக்கு இன்சூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 lakh.
சரிங்களா? ஒரு இன்சூரன்ஸ் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வேலைக்கு இன்சூர் பண்ணலாம் அப்படின்னா 1 lakh rupees வரைக்கும் இன்சூர் பண்ணலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இன் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் டயர் 1 பென்ஷன் அக்கௌண்ட் அண்ட் டயர் 1 இஸ் பென்ஷன் அக்கௌண்ட் அண்ட் இட் இஸ் மேண்டட்ரி. இது ஒரு ஆப்ஷன். அடுத்து டயர் 2 இஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் இட் இஸ் மேண்டட்ரின்னு கொடுத்துருக்காங்க. போத் டயர் 1 அண்ட் டயர் 2 ஆர் மேண்டட்ரின்னு கொடுத்துருக்காங்க. நெய்தர் இஸ் மேண்டட்ரின்னு கொடுத்துருக்காங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம்ல ஒரு கஸ்டமர் என்ரோல் ஆனார்னாலே ஃபர்ஸ்ட் அவர் டயர் 1 அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும்தான் டயர் 2 அக்கௌண்ட்டுக்கே அவர் போக முடியும். சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரி அக்கௌண்ட் டயர் 1 அது ஓபன் பண்ணி ஆகணும். அந்த டயர் 1 அக்கௌண்ட்டுக்கு பேரு பென்ஷன் அக்கௌண்ட். பை டிஃபால்ட் இட் இஸ் ஏ பென்ஷன் அக்கௌண்ட். டயர் 2 வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? இப்போ அப்ப டயர் 1 அக்கௌண்ட் சார் அந்த வேர்ல இருக்கிற அந்த பவர் பாயிண்ட கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன், சின்னதா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சார் சொல்றேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஓகேங்களா சார்? ஓகே. சோ இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டயர் 1 வந்து பென்ஷன் அக்கௌண்ட், டயர் 2 வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். டயர் 1 அக்கௌண்ட் பென்ஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பேரு மேண்டேட்டரி தான். ஒரு கஸ்டமர் என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாருனாலே அதுக்கு பேர் டயர் 1 அக்கௌண்ட் தான் அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். டயர் 1 இஸ் பென்ஷன் அக்கௌண்ட் அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி. ஓகேங்களா? அடுத்தது டிஸ்கவுண்ட் எலிஜிபிள் ஃபார் கார்பரேட் கஸ்டமர்ஸ் ஹூ ப்ரொவைட் பிசினஸ் ஆஃப் ஓவர் 5 crore per month. இது வந்து ஸ்பீட் போஸ்ட்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி. ஒரு ஸ்பீட் போஸ்ட் கஸ்டமர் ஒரு மாதத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல நமக்கு ரெவன்யூ வர்ற மாதிரி அவர் வந்து நமக்கு பிசினஸ் கொடுத்தாருன்னா அவருக்கு நாம எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது இந்த கொஸ்டின். எபவ் 5 crore அப்படின்னா 30%. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஜென்ரலா அதனுடைய டோட்டல் ஸ்லாபுமே எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஒரு பிஎன்பிஎல் கஸ்டமர் அல்லது ஒரு மேஜர் கார்பரேட் கஸ்டமரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க 50,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 1, 50,000 ரூபாய்க்கு மேல தட் இஸ் 50,001 இருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ள அவங்க நமக்கு பிசினஸ் கொடுத்தாங்கன்னா 10% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல 25 லட்சம் ரூபாய்க்கு உள்ள அவங்க நமக்கு பிசினஸ் கொடுத்தாங்கன்னா 15% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 25 lakhsக்கு மேல 1 கோடி ரூபாய்க்கு உள்ள நமக்கு பிசினஸ் கொடுத்தாங்கன்னா 20% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 1 கோடியில இருந்து 5 கோடிக்குள்ள பிசினஸ் கொடுத்தாங்கன்னா 25%. எபவ் 5 crore 30%. ஸோ இப்போ நம்ம கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி எபவ் 5 crore எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 30%. ரைட்டுங்களா? அடுத்தது இன் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது நம்ம பிஎம்எஸ்பிஒய் அல்லது 12 ரூபா ஸ்கீம் யூஸ்வலா சொல்லுவீங்களா? ஸோ பிஎம்எஸ்பிஒய் ஸ்கீம்னுடைய பிரீமியம் பேயபிள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. 12 rupees per annum அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஒரு வருஷத்துக்கு 12 ரூபாய். நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆன்சர்ல 12ன்னு பார்த்தோன்னா டக்குன்னு அதை வந்து நீங்க ஷேர் பண்ணிடுவீங்க. அது 12 rupees per monthன்னு கொடுத்துருக்காங்களா இல்ல பெர் டேன்னு கொடுத்துருக்காங்களா இல்ல பெர் ஆனம் கொடுத்துருக்காங்களான்றதை தயவு செஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ பிஎம்எஸ்பிஒய்னா 12 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, பிஎம்ஜேஜேபிஒய்னா 330 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிண்டிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் பாஸ்புக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். பாஸ்புக்னுடைய பின்பக்கத்துல பிரிண்ட் பண்ற அந்த டைப் ஆஃப் பிசினஸ்க்கு பேரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னன்னு பேர் சொல்றோம் அப்படின்னா மீடியா போஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஆன்சர்ல பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். டக்குன்னு நமக்கு என்ன கொஞ்சம் யோசனை பண்ணல அப்படின்னா பிரிண்டிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்னா அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். பட் இட் இஸ் நாட் கரெக்ட். பிரிண்டிங் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் இமேஜஸ் இன் பேக் ஆஃப் பாஸ்புக் அப்படின்னாலே மீடியா போஸ்ட் தான். மீடியா போஸ்ட்ல என்னென்னலாம் வரும்னு அப்படியே ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். மீடியா போஸ்ட்ல வந்து போஸ்ட் பாக்ஸ்னுடைய பேக் சைட்ல பிரிண்ட் இமேஜஸ் வந்து பெயிண்ட் பண்ண அலோவ் பண்ணாலும் அதுக்கு பேர் மீடியா போஸ்ட் தான். பாஸ்புக்னுடைய பின்பக்கத்துல பிரிண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கூல்தோ காலேஜோ அட்வர்டைஸ்மெண்ட் பிரிண்ட் பண்ண அலோவ் பண்ணாலும் அதுக்கு பேரும் மீடியா போஸ்ட் தான். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உள்ள டிவில நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய நம்ம ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லயும் அல்லது நிறைய பெரிய பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்லயும் டிவிஸ் வச்சிருப்பாங்க கவுண்டர் போர்ஷன்ல. அதுல ஏதாவது பிரைவேட் நிறுவனங்களுடைய விளம்பரங்களை ஓட விட்டாலும் அதுக்கு பேரும் மீடியா போஸ்ட் தான். போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய கேம்பஸ்ல மற்ற பிரைவேட் கம்பெனிஸ்தோ இல்ல இன்ஸ்டிடியூஷன்தோ இல்ல கடைகளோ பேனரோ அல்லது ஏதாவது ஸ்டாண்டியோ இந்த மாதிரி ஏதாவது வைக்க பர்மிட் பண்ணாலும் அதுக்கு பேரும் இது எல்லாமே மீடியா போஸ்ட் கீழே தான் வரும். சரிங்களா? அடுத்தது பிரிண்டிங் ஆஃப் இது இன்னொரு சின்ன ரீகேப் கொடுத்துறேன். பிரிண்டிங் ஆஃப் பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா கலர் இமேஜஸ் வந்து பாஸ்புக்கோட பேக் சைட்ல பிரிண்ட் பண்ண பர்மிட் பண்ணோம்னா 10 ரூபா ஒரு பாஸ்புக்கு அவங்க பே பண்ணணும். சரிங்களா? Then what is the maximum amount of deposit allowed in IPPB account?
ஐபிபிபி இதுலயும் கொஞ்சம் ஞாபகம் இது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் அலௌட் இன் ஐபிபிபி அக்கௌண்ட்னா நோ லிமிட். நீங்க எல்லாருமே டக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னா 2 lakhs செலக்ட் பண்ணுவீங்க. பட் இட் இஸ் நாட் கரெக்ட். 2 lakhs அப்படின்றது அட் த எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் தான் 2 lakhs. சரிங்களா? அந்த நாளுடைய கடைசியில அந்த அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் அலௌட் இன் ஐபிபிபி அக்கௌண்ட்னா அவங்க எத்தனை லட்சம் எத்தனை இதுக்கு வேணா அவங்க டெபாசிட் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த நாளோட இறுதிக்குள்ள எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு மினிமமா அந்த நாளுடைய இறுதியில இருக்கக்கூடிய பேலன்ஸ் லிமிட் வந்து 2 lakhs எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ கொஸ்டின் எப்படி வருதுன்றத பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லி தனியாவே உங்களுக்கு இந்த 2 lakhs ஆன்சரா வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வாட் இஸ் த எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் இன் ஐபிபிபி அக்கௌண்ட் தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அப்படிதான் கேட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் அலௌட் இன் ஐபிபிபி அக்கௌண்ட்னா நோ லிமிட். எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ்னா 2 lakhs rupees. நிறைய கைட்ல 1 lakhன்னு கொடுத்துருப்பாங்க. அது பழைய அமௌண்ட்டை இப்போ வந்து 2 lakhs என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்தது. இப்போ நீங்க பாக்குறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சர்க்கிள்ல ரிலீஸ் ஆன அந்த questions. So maximum weight of foreign speed post articleனாலே 35 kgs தாங்க. சரிங்களா? அது டொமஸ்டிக்னாலும் சரி ஃபாரின்னாலும் சரி மேக்ஸிமம் வெயிட் வந்து 35 kgs. இது இல்லாம ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து இவ்வளவுதான் லிமிட் இருக்கணும்னு சொல்லி பிலோ 35 kgs அவங்க குறைச்சும் இது பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வரல. எல்லாமே மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் எவ்வளவு, மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் ஃபாரின் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் எவ்வளவு, இப்படிதான் கேட்டிருக்காங்க. டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி ஃபாரின் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் இருந்தாலும் சரி மேக்ஸிமம் வெயிட் 35 kgs தாங்க. அடுத்துங்க இந்த 10th கொஸ்டின் வந்து என்னுடைய டாபிக் ரெலவென்ட் இல்லை. பட் இருந்தாலும் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி சிஇபிடி அப்படின்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. இது எங்க இந்த அமைப்பு எங்க இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசூர்ல தான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குங்க. சிஇபிடி மைசூர்னு சொல்லுவோம். சொல்லுங்க சார். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். இன்னுமா ஓகேங்களா? ஓகேங்களா? இதுக்கு மேல ஜூம் பண்ண முடியாது. ஓகே சார், இது கரெக்டா இருக்கு. ஓகே தேங்க்யூ. ஸோ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி அப்படின்றது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை வந்து முதல்ல இவங்க தான் செஞ்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க, டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரைவேட்டுக்கு கொடுத்தாலும் அதில் வரக்கூடிய பக்ஸ் எல்லாம் இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜின்னு வந்தாலும் சரி அல்லது சிஇபிடி லொக்கேட்டட் அட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்தாலும் சரி. சிஇபிடினா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. சிஇபிடி சிஇபிடின்னு ஷார்ட் ஃபார்மா வந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல வந்தாலும் சரி இட் இஸ் லொக்கேட்டட் அட் மைசூர். ஓகேங்களா? அடுத்தது நயனதா ஸ்கீம் இஸ் ஃபார். இதுவும் யாரும் கவர் பண்ணல, உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். நன்யதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒரு ஆப்பை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் அதை பத்தின ஃபுல் விவரங்கள் வேண்டாம். அந்த ஆப் எது ரிலேட்டடானது அப்படின்னு மட்டும்தான் கொஸ்டின் வரும். இட் இஸ் பியூர்லி ஃபார் லெட்டர் பாக்ஸஸ். லெட்டர் பாக்ஸ் எந்த இடத்துல இருக்கு, என்ன டைமுக்கு லெட்டர் பாக்ஸை கிளியர் பண்றாங்க அப்படின்ற தகவல்களை கேப்சர் பண்றதுக்காக நன்யதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆப்பை நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடா நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நன்யதான் கொஸ்டின் வந்ததுனாலே இட் ரிலேட்டட் டு லெட்டர் பாக்ஸஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஐஎம்ஓ. இது எல்லாமே நான் பிடி ப்ராடக்ட் கீழே வர்றது இல்லைங்க. பட் இருந்தாலும் இது கவர் பண்ணாத போர்ஷனா இருந்ததுன்றதுனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐஎம்ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னா நிறைய பேர் டக்குன்னு இன்டர்நேஷனல் அப்படி இப்படின்னு பாத்துருவீங்க. ஐஎம்ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர். ஆப்ஷன் பி 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர் அப்படின்றது தான் ஐஎம்ஓனுடைய விரிவாக்கம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13 டிபிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். டிபிடினாலே டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அல்லது டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர். இது ரெண்டுத்துல எது வந்தாலும் நீங்க அதே ஆன்சரா செலக்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் தான். நமக்கு ஆன்சர்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லாம டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர். இன்கேஸ் உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு இந்த வாட்டி ஒரு கொஸ்டின்ல வந்ததுன்னா அதையே நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுதான் ஆப்டான எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஐடிபில பாக்குறோம். இது என்னங்க ஆப்ஷன் சில டைரக்ட் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குங்களே, அதுல டைரக்ட் பெனிஃபிட்னு மட்டும் இருக்கு, டிரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தை இல்ல. அந்த கொஸ்டின்ஸ் அந்த வருஷம் எப்படி வந்ததுன்னு தெரியல. இப்படி அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இதை எடுத்த எக்ஸ்ட்ராக்ட்ல வெறும் இந்த டிரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தை விடுபட்டு இருந்தது. ஸோ அதனால இதுல டைரக்ட் ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் வந்து டிபிடிக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான் டிபிடியினுடைய ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷனுங்க. ரைட்டு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14 வாட் இஸ் த மேக்ஸிமம் வெயிட் ஃபார் இஎம்எஸ். இதுவும் பாருங்க முன்ன நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான். இஎம்எஸ்னா நம்ம ஸ்பீட் போஸ்ட் தான் இஎம்எஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ மேக்ஸிமம் வெயிட் ஃபார் இஎம்எஸ் மொத்தமா கேட்டிருக்காங்க. எகைன் இட் இஸ் 35 kgs. இந்த கொஸ்டின் மட்டும் நிறைய வாட்டி இதை திருப்பி திருப்பி கேட்டுட்டே தான் இருக்காங்க. வேற வேற ஆங்கிள் கேட்பாங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் வெயிட் ஃபார் டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்ட்பாங்க, அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்வாங்க, இல்ல வெறுமனே இந்த மாதிரி இஎம்எஸ் போடுவாங்க. எப்படி வந்தாலுமே 35 kgs தான் ஆன்சருங்க. தென் அடுத்தது 15th கொஸ்டின், ஹவு மெனி பிரான்ச்சஸ் ஆர் தேர் இன் ஐபிபிபி இன் த கண்ட்ரி? இது நான் ஐபிபிபி எடுக்கும்போது தெளிவா சொன்னேன். நாம போஸ்ட் ஆபீசஸோ அல்லது ஈரடிய கையில இருக்கக்கூடிய அந்த ஐபிபிபி மொபைல் எல்லாம் பிரான்ச் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டிவிஷன் ஹெட் குவார்டர்லயும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குன்னு ஒரு நோடல் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் பிரான்ச்சஸ். ஸோ அது வந்து 650 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஓகேங்களா? ஹவு மெனி பிரான்ச்சஸ் இன் ஐபிபிபின்னு கேட்டாங்கன்னா 650 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியாங்க. அடுத்ததுங்க கொஸ்டின் நம்பர் 16. இதுவும் நான் கவர் பண்ணல, பட் கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்குன்றதுனால எடுத்தேன். த பார்கோட் வுட் கண்டெயின், நம்ம ஆர்எல் புக் பண்றோம், பார்சல் புக் பண்றோம், ஸ்பீட் போஸ்ட் புக் பண்றோம், அதுல வந்து ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் ஒன்று, ட்ராக்கிங் ஸ்டிக்கர் வந்து ஒன்று ஒட்டுறோம். அதனுடைய எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் அதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஆர்எல்னா என்ன சொல்றோம், ஆர்டின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் நம்பர்ஸ் வருது, அப்புறம் ஐஎன்னு முடியுது. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆர்டி 2, நடுவுல 9 நம்பர் இருக்கும், ஐஎன்னு முடியும். ஸோ டோட்டலா 13 கேரக்டருங்க. சரிங்களா? 9 + 4 13 கேரக்டர் இருக்கும். ஸோ ஒரு பார்கோட் வுட் கண்டெயின் 13 கேரக்டர்ஸ். ஓகேங்களா? இஎம்ஓட நம்பர் எத்தனை, நம்ம இஎம்ஓ எத்தனை டிஜிட் இருக்கும்னு கேட்டாங்கன்னா 18 டிஜிட்ஸ்ல நம்பர் இருக்கும் இஎம்ஓ. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்கோட்னா 13 கேரக்டர், இஎம்ஓல எத்தனை டிஜிட் நம்பர்ல இஎம்ஓ நம்பர் ஜென்ரேட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா அது 18 டிஜிட்ஸ்ல நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். தென் அடுத்தது பிஎம்ஏ இஸ் யூஸ்ட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் த ஃபாலோவிங் ஒர்க். பிஎம்ஏன்னா உங்களுக்கு நீங்க ஆப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் பிஎம்ஏனுடைய அப்ரிவேஷன் என்ன, போஸ்ட்மேன் மொபைல் ஆப். ஓகேங்களா? இதுதான் பிஎம்ஏனுடைய எக்ஸ்பான்ஷன். அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ பிஎம்ஓ இஸ் யூஸ்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஆப்ஷன் டி தான் வந்து 17th கொஸ்டினுக்கு ஆன்சருங்க. தென் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18. இதுவும் ஒரு ஜெனரல் கொஸ்டின், யாரோட டாபிக்கும் ரிலேட் இல்லைன்றதுனால இதை எடுத்துட்டேன். ஹவு மெனி டிஜிட்ஸ் இஸ் இன் ஜிஎல் கோட் யூஸ்ட் இன் எஸ்ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரெகுலர் சப்போஸ்ட் ஆஃபீஸஸ்லயோ ஹெச்ஓலையோ எஸ்ஏபின்னு சொல்லிட்டு ஒரு புது வகையான ஆன்லைன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒவ்வொரு ஹெட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி ஆர்டர் புக் பண்றோம், அதுக்கு ஒரு ஜிஎல் கோட் இருக்கு. அதே மாதிரி ஒரு எஸ்பி வித்ட்ராயல் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு ஜிஎல் கோட் இருக்கு. இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அக்கௌண்ட் ஆகிறதுக்கு பேர் வந்து ஜெனரல் லெட்ஜர் கோடுன்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஎல் கோடினுடைய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இது உங்களுடைய ஒன் ஆஃப் த கொஸ்டின். இது அது வந்து ஆன்சர் 10 டிஜிட்ஸ்ங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு கேட்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இதெல்லாம் ரீசெண்ட் அப்டேட்ஸ். சரிங்களா? ஸோ ஜிஎல் கோட் யூஸ்ட் இன் சாப் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கும்னு கேட்டாங்கன்னா 10 டிஜிட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாடியூல்ஸ் கேன் ஒர்க் ஆன் ஆஃப்லைன் மோட்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் படிக்காத டாபிக்கா இருக்கும், அதனால இதை சொல்லிடுறேன். ஸோ போஸ்ட் ஆஃபீஸஸ்ல இப்போ 3 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து 4 வகையான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒன்று வந்து ஃபினாக்கிள், நம்ம எஸ்பிஆர்டி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றது. இது இப்போ நான் சொல்றது எல்லாமே சப் ஆஃபீஸஸ்ல ஹெச்ஓல ஒர்க் பண்றது சொல்றேன். அடுத்து மெக்காமிஷன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஆர்பிஎல்ஐபிஎல் ரிலேட்டட். அடுத்தது எஸ்ஏபின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், அது வந்து கேஷ் கொடுக்கறது, கேஷ் வாங்குறது, பிஓக்கு ஹெச்ஓக்கு அந்த மாதிரி கேஷ் கொடுக்கறது வாங்குறது. அப்புறம் டெலிவரி, நம்ம உங்களுக்கு பிஓ ஸ்லிப் ஜென்ரேட் பண்றது, பிஓ டெலிவரி ஸ்லிப் ஜென்ரேட் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ற மாடியூலுக்கு பேரு எஸ்ஏபிங்க. அடுத்து பிஓஎஸ் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் சேலுங்க. இது 4ல எது வந்து ஆஃப்லைன் மோட்ல, நெட்டே இல்லைன்னா கூட ஆஃப்லைன் மோட் அப்படின்னா நெட் இல்லைனாலும் வேலை செய்யக்கூடிய மாடியூல் எதுன்னு கேட்கறாங்க. இந்த 4 மாடியூல்ல நெட் இல்லாம வேலை செய்யக்கூடியது பாயிண்ட் ஆஃப் சேல். ஆப்ஷன் பி பிஓஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்றது அதனுடைய விரிவாக்கம். அந்த பிஓஎஸ் மாடியூல் மட்டும்தான் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லைனாலும் வேலை செய்யும். மீதி எல்லா மாடியூலுக்குமே எஸ்ஏபியா இருந்தாலும் சரி, ஃபினாக்கிளா இருந்தாலும் சரி, மெக்காமிஷா இருந்தாலும் சரி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. which one of the following devices is not the part of RICT device provided to branch offices? RICT டிவைஸ்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அட்டாச் ஆகலன்னு கேட்கறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கா? இருக்கு. அதை வச்சுதான் பிபிஎம் லாகினே பண்றாங்க. தெர்மல் பிரிண்டர் இருக்கா? இருக்கு. அதுல இருந்து தான் நீங்க பிரிண்ட் எடுக்கிறீங்க. கேமரா இருக்கா? RICT டிவைஸ்க்கு பின்புறத்துல வந்து கேமரா இருக்கு. ஐரிஸ் ஸ்கேனர் இருக்கான்னு கேட்கறாங்க. கிடையாது. ஐரிஸ் ஸ்கேனர்னா கண் கருவிலியை ஸ்கேன் பண்றது, அது ஆதார்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு அது கிடையாது.
ஸோ இந்த 20th கொஸ்டினுக்கு வந்து எது இதுல RICT டிவைஸோட கனெக்ட் ஆகாத டிவைஸ்ன்னு கேட்கறாங்க. ஸோ அது வந்து ஐரிஸ் ஸ்கேனர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21, பிரைமரி டேட்டா சென்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் லொகேட்டட் அட் எங்கன்னு கேட்கறாங்க. இதுக்கும் முன்ன நம்ம பார்த்த கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய சென்ட்ரல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி CEPT எங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் மைசூருங்க. இப்ப நீங்க பாக்குற 21வது கொஸ்டின்ல பிரைமரி டேட்டா சென்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் டி நேவி மும்பை அப்படின்றது ஆன்சர். இதை வந்து இது இல்லாத கொஸ்டினே இல்லைங்க. இது நான் ஒரு 10 வருஷ கொஸ்டின் பார்த்தேன்னா 10 வருஷ கொஸ்டின்லயும் இந்த கொஸ்டின் வந்து இடம் பெறாமலே இல்லை. ஸோ 21வது கொஸ்டின் மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி டேட்டா சென்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி நேவி மும்பை தான் அதுக்கு ஆன்சர். சரிங்களா, நேவி மும்பைன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. இப்போ நம்ம பார்த்தது நம்பர் ஆஃப் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் டு பி போஸ்டட் அட் டைம் அண்டர் பில் மெயில் சர்வீஸ்ன்னு கேட்கறான். பில் மெயில் சர்வீஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்படின்னா நம்பர் ஆஃப் மினிமம் குவான்டிட்டி 5000, ஆப்ஷன் சி 5000. இதுவே அவன் நேஷனல் பில் மெயில் சர்வீசஸ்னுடைய மினிமம் நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஆர்டிகல் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு ஆன்சர் 10,000 இருக்கும். சரிங்களா, இப்போ வெறும் பில் மெயில் சர்வீஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் சி 5000ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. டு அவைல் டிஸ்கவுண்ட் அண்டர் புக் நவ் பே லெட்டர் BNPL, சாரி பிராக்கெட்ல BSNL இருக்கு, BNPLன்றது தான் அதுக்கான கரெக்ட் இது. ஸோ டு அவைல் டிஸ்கவுண்ட் அண்டர் BNPL ஸ்கீம் ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் மினிமம் பிசினஸ் பெர் மந்த் ஷுட் பி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து BNPL அவங்கள வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னா அவங்க மினிமம் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ரெவன்யூ தரக்கூடிய பிசினஸ் அவங்க நமக்கு தரணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 10,000 மாசத்துக்கு. ஓகேங்களா, 10,000 பெர் மந்த் அவங்க பிசினஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம BNPL கஸ்டமரா என்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பர்மிட் பண்றோம். கொஸ்டின் நம்பர் 23 முடிஞ்சது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. Which one of the following service is not offered by India Post Payment Bank? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கீழே இருக்கிறதுல எந்த வகையான சர்வீஸை கொடுக்கல அப்படின்னு கேட்கறாங்க. போன் பேங்கிங் இருக்கா? இருக்கு. மொபைல் பேங்கிங் இருக்கா? இருக்கு. அதுக்கான ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றோம். SMS பேங்கிங் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் டி இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்ற ஃபெசிலிட்டி மட்டும் தான் இப்போதைக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கொடுக்கல. சரிங்களா, இதுவும் கொஞ்சம் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. எல்லாரும் நிறைய பேர் SMS பேங்கிங் மட்டும்தான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் தட் இஸ் நாட் கரெக்ட். இன்னும் IPPBல லான்ச் ஆகாத சர்வீஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸ் தான் இன்னும் அவங்க லான்ச் பண்ணாம இருக்காங்க. மீதி போன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், SMS பேங்கிங் எல்லாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நாம யாரும் அதை யூஸ் பண்றது இல்லை, அவ்வளவுதான். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் தான் இன்னும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கால வழங்கப்படாத ஒரு சர்வீஸுங்க. அடுத்தது which one of the following statement is incorrect in context of PMSBY, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. PMSBYல எது கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றான். இன்கரெக்ட்னா எது கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆன்சர்ல எது தவறுன்னு கேட்கறான். அப்ப ஆப்ஷன் ஏ பாக்குறோம், இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் 1 year. ஆமா, கரெக்டான ஆன்சர் தான். இன்சூரன்ஸ் கவரேஜ் பீரியட் வந்து 1 வருஷம். All savings account holders in the age between 18 to 70 years are eligible. கரெக்ட். PMSBY னா 18 to 70. இதுவே PMJJBY கொஸ்டின் வந்ததுன்னா 18 to 50 years வரைக்கும் எலிஜிபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ் பீரியட் PMJJBY பாத்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் கவரேஜ் கொடுப்போம். ஆனா ஏஜ் அட் என்ட்ரி பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் PMJJBYல எலிஜிபிள் ஃபார் என்ட்ரி. ஓகேங்களா, அந்த ஒரு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த PMSBY பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கிற யார் வேணா என்ரோல் ஆகலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் சி பாருங்க, பிரீமியம் மீஸ் ஃபார் த ஸ்கீம் வந்து 330 போடுறாங்க. PMSBYனா 12 ரூபாய் தான் நமக்கு பிரீமியம். PMJJBYனா தான் 330. ஸோ ஆப்ஷன் சி தான் தவறான பதில். ஆப்ஷன் டி பாருங்க, சம் அஷ்யூர்ட் ஆஃப் ₹2 lakhs இஸ் பெய்ட் அப்பான் ஆக்சிடென்டல் டெத்ன்றான். கரெக்ட். ஸோ PMSBYனால ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். 2 லட்சம் ரூபாய் டெத் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க போறோம். ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்ட். ஆப்ஷன் சி மட்டும்தான் இதுல தவறான பதில். அதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது 26th. எகைன் முன்ன பார்த்து அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருப்பாருங்க. இது எந்த மாநிலத்துல வந்த கொஸ்டின் பாருங்க. 1 second. சத்தீஸ்கர்ல வந்த கொஸ்டின்ல திருப்பி இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. பிரிண்டிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இன் பாஸ்புக் முன்னதா இருக்கு பார்த்தோம். இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் வந்து மீடியா போஸ்ட் தான் கரெக்டான ஆன்சருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. அண்டர் COD
facility at the time of delivery of article, what is the maximum amount that can be collected? COD அப்படின்னாலே 50,000 ரூபாய். ஓகேங்களா? கேஷ் ஆன் டெலிவரி ஆஃப் ஆர்டிகிளுக்கு வந்து மேக்சிமம் ஒரு ஆர்டிகிள 50,000 ரூபாய் வேல்யூ வரைக்கும் நம்ம புக் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணி கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ பெர் ஆர்டிகிளுக்கு 50,000 லிமிட் ஃபார் சிஓடிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஃபார் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா? நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இதுல பாருங்க, உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். 18ல இருந்து 55 கொடுத்துருப்போம், 18ல இருந்து 50 கொடுத்துருப்போம். இதுலதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 50 வயசு, ஆப்ஷன் டி 18 to 50 இயர்ஸ் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஏஜ் லிமிட் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அப்படின்றது என்ட்ரின்றது 50 இயர்ஸ் வரைக்கும் தான். 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் தான். 50 வயசுக்குள்ள என்ரோல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பிரீமியம் கட்டுறது 55 வயசு வரைக்கும் கட்டலாம். 55 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி 18 to 50 தான் சரியான ஆன்சர். தென் வாட் ஷுட் பி த பேலன்ஸ் இன் ஐபிபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே? நம்ம ஃபர்ஸ்ட் டே டிஸ்கஸ் பண்ணோம் இதை. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு ஐபிபிபி அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கணும்னு கேட்டாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தான் பேலன்ஸ். ஸோ இங்க ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். மேக்சிமம் எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கு நோ லிமிட். எண்ட் ஆஃப் த டே அந்த ஐபிபிபி அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு 2 லட்சம் ரூபாய். ஸோ ஆப்ஷன் பி. அண்ட் 30th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபார் சேல்? இதுல இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல சேல் பண்றோம்? கங்கா ஜல், நிறைய பேருக்கு ரொம்ப ரூரல்ல இருக்கக்கூடிய பிபிஎம் இதை பத்தி தெரியாம இருக்கலாம். கங்கா ஜல், கங்கை தீர்த்தம்னு சொல்லி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல எல்லாம் வந்து இந்த ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சில ஐடென்டிஃபைடு போஸ்ட் ஆஃபீஸஸ்னு சேல் இருக்கு. ஸோ கங்கா ஜல்ன்றது கங்கா தீர்த்தம், அதை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாம்ப்ஸ் விற்கிறோமா? விற்கிறோம். எல்இடி பல்ப் விற்கிறோமா அப்படின்னு கேட்டா ரீசெண்டா வித்துட்டு இருக்கோம். சரிங்களா? லுமினக்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய எல்இடி பல்ப்ஸை போஸ்ட் ஆஃபீஸஸ்ல வந்து நம்ம விற்கிறோம். சோலார் எல்இடி பல்ப்ஸ் விற்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 30வது கொஸ்டினுக்கு ஆல் ஆஃப் திஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா எல்இடி பல்பும் விற்கிறோம், ஸ்டாம்பும் விற்கிறோம், கங்கா தீர்த்தம் கங்கா ஜல்லும் விற்கிறோம். ஸோ 30th கொஸ்டின் முடிஞ்சது. தென் வாட் இஸ் த மினிமம் பேலன்ஸ் ஃபார் ஐபிபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்? ஐபிபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ மினிமம் பேலன்ஸ். அதுவே ஐபிபிபி கரண்ட் அக்கௌண்டா இருந்தா 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷனும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு கேட்டாங்கன்னா ஐபிபிபிக்கு நோ மினிமம் பேலன்ஸ். அதுவே ஐபிபிபி கரண்ட் அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 32. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சர்வீசஸ் ஆர் அவைலபிள் இன் எனி ஆஃப் த இன் போஸ்ட் ஆஃபீஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் ஆஃபீஸஸ்ல என்னென்னலாம் சர்வீசஸ் கொடுக்குறோம்? பாஸ்போர்ட் சர்வீஸ் கொடுக்குறோமா? கொடுக்குறோம். எல்லா மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸஸ்லயுமே பாஸ்போர்ட் சேவை கேந்திரா பிஓபிஎஸ்கே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது ஆன்சர் கரெக்ட். காமன் சர்வீஸ் சென்டர்னா சிஎஸ்சி. ஏன்னா இதனுடைய எல்லாருமே ஷார்ட் ஃபார்மா தான் நமக்கு தெரியும். சிஎஸ்சி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னா எல்லா சப் ஆஃபீஸஸும் எல்லா ஹெச்ஓவுமே இப்போ சிஎஸ்சி சென்டர்ஸா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே காமன் சர்வீஸ் சென்டர் தான். தென் ஆதார் என்ரோல் பண்றாங்கன்னா மேக்சிமம் நிறைய ஐடென்டிஃபைடு போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாத்துலயுமே ஆதார் என்ரோல்மெண்ட் இருக்கு. அப்ப ஆன்சர் டி ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33. எகைன் இந்த கொஸ்டின் பாருங்க, திருப்பி ரிப்பீட் ஆகுது. பிரைமரி டேட்டா சென்டர் ஆஃப் சிபிஎஸ் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நேவி மும்பை அப்படின்ட்டு தான். பிரைமரி டேட்டா சென்டர் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கனாலே நேவி மும்பைங்க. சிஇபிடி அல்லது சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜின்னு கேட்டாங்கன்னா மைசூருங்க. இந்த 2 வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இன் ஆர்டர் டு அவைல் கிரெடிட் ஃபெசிலிட்டி a bulk customer will have to enter into BNPL agreement with the DOP. BNPL stands for BNPL னுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்கறாங்க. Bring now, post later, bill now, pay later 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் புக் நோ, பே லேட்டர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சருங்க. சரிங்களா? புக் நோ, பே லேட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். In which of the statement with respect to my stamp are correct அப்படின்னு கேட்கறாங்க. மை ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேட்கறாங்க. மை ஸ்டாம்ப் இஸ் த பிராண்ட் நேம் ஆஃப் எனி ஸ்டாம்ப் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் இந்தியான்றாங்க. இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணப்படுற எந்த ஸ்டாம்புக்கு எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாம்ப் எதை வாங்கினாலும் அதுக்கு பேர் மை ஸ்டாம்ப்ன்றாங்க. ஸோ இது தவறான பதில். மை ஸ்டாம்ப்னு தனியா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து பிடிக்கில கொண்டு லான்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து மை ஸ்டாம்ப் என்ற கேட்டகரிக்கு வந்து மற்ற ஸ்டாம்புக்கெல்லாம் நிறைய கேட்டகரி இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம்.
நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டுறதுக்கு பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம். ரெவன்யூ ஸ்டாம்ப்னு தனியா விற்கிறோம். அது இல்லாம பிலாட்டலிக் ஸ்டாம்ப்ஸ் விற்கிறோம், கமமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் விற்கிறோம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. மை ஸ்டாம்ப்ன்றது ஒன் கைண்ட் ஆஃப் பிராண்டட் பிடி ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் மை ஸ்டாம்ப். அதுல நம்ம கஸ்டமருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவங்களுடைய புகைப்படமோ இல்லை அவங்க யாருடைய புகைப்படம் இடம்பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய இதோட வர்றதுதான் மை ஸ்டாம்ப் அப்படின்ற ப்ராடக்ட். தென் ஆப்ஷன் 2, மை ஸ்டாம்ப் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா டியூரிங் இண்டிபெக்ஸ் 2011 அப்படின்னு கேட்டா கரெக்ட். இண்டிபெக்ஸ் 2011 அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷன்ல தான் இந்த மை ஸ்டாம்ப் அப்படின்ற ப்ராடக்டை 2011 நம்ம டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். ஸோ கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல செகண்ட் ஆப்ஷன் பில ஒன்லி 2 இருக்கு இல்லைங்களா, இதுதான் 35வது கேள்விக்கான ஆன்சருங்க. தென் அடுத்தது 36, ஆப்கா பேங்க் ஆப்கா துவார் இஸ் த டேக்லைன் ஆஃப் எந்த பேங்கோடதுன்னு கேட்குறாங்க. இது நம்மளுடைய ஐபிபிபி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னுடைய தீம் லைன் தான் வந்து இந்த ஆப்கா பேங்க் ஆப்கா துவார், உங்கள் வங்கி உங்கள் வாசலில் அப்படின்றது தான் இதனுடைய தமிழாக்கம். அடுத்தது 37வது கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் for walk-in customers who books speed post for articles for ₹50,000 சொல்றான். 50,000 ரூபாய் மதிப்புல ஒரே ஆர்டிகிள் மொத்தமா அவங்க புக் பண்ற ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளுடைய மதிப்பு 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு இப்ப நீங்க கொஸ்டினை நல்லா பார்க்கணும். டிஸ்கவுண்ட் ஃபார் வாக்கின் கஸ்டமர் அப்படின்றான். வாக்கின் கஸ்டமர்னா கவுண்டர்ல ஏதாச்சுமா வந்து அவன் புக் பண்றான். அவன் இதுக்கு முன்னாடி நமக்கு பிஎன்பிஎல்லையோ இல்ல அட்வான்ஸ் கஸ்டமராவோ நம்ம கிட்ட என்ரோல் ஆனவன் இல்ல. ஜஸ்ட் லைக் தட் திடீர்னு அவங்ககிட்ட அவனுக்கு ஒரு நிறைய நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் புக் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ வந்து கவுண்டர்ல பிரசென்ட் பண்றான். அந்த ஆர்டிகல் அவன் புக் பண்ண மொத்த ஆர்டிகலுக்கு அவனுக்கு பே பண்ண வேண்டியது 50,000 ரூபாய். இப்போ இந்த கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா, இருந்ததுன்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம ஸ்பீட் போஸ்ட் பிடி ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஸ்பீட் போஸ்ட் கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் பாக்குறப்போ வாக்கிங் கஸ்டமர்ஸ்க்குன்னு ஒரு டாரிஃப் ரேட் சொன்னோங்க. அதை நான் ஞாபகப்படுத்துறேன். ₹2,000 இருந்து 1,00,000 ரூபாய்க்கு உள்ள, ஓகேங்களா, 2,000 ரூபாய்க்கு மேல 1,00,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு கஸ்டமர் கவுண்டர்ல வர நார்மலா வந்த ஒரு கஸ்டமர் வந்து ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் வந்து கொடுக்கலாம் புக்கிங்க்கு அப்படின்னா அப்ப அவனுக்கு நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னா 5%. எபோவ் 1 lakh 1,00,000 ரூபாய்க்கு மேல அட் எ டைம் வந்து நிறைய ஆர்டிகல் கொடுத்து ஒரு வாக்கிங் கஸ்டமர் வந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸை புக் பண்ணானா அவனுக்கு 10% கொடுக்குறோம். இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 50,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸை ஒரு வாக்கிங் கஸ்டமர் வந்து புக் பண்ணனா எவ்வளவு டிஸ்கவுண்ட்ன்றான். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2,000 ரூபாய்க்கு மேல 1,00,000 ரூபாய்க்கு உள்ள இருந்தா 5% சொன்னோம். ஸோ அப்ப 50,000க்கு 5% போடுங்க. ஆப்ஷன் ஏ 2,500 ரூபான்றது தான் சரியான ஆன்சர். இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல கேட்டிருக்காங்க. எவ்வளவு டீடைல்டா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம அந்த டாரிஃப் ரேட்டு டிஸ்கவுண்ட் ரேட்லாம் கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுதான் ஆகணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு டெப்தா எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே ஸ்பீட் போஸ்ட்ல வாக்கின் கஸ்டமர்ஸ்னுடைய டிஸ்கவுண்ட் ரேட் என்ன, பல்க் கஸ்டமர், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்லைட்ல பல்க் கஸ்டமர் ஒருத்தர் வந்து 5 கோடி ரூபாய்க்கு மேல ஸ்பீட் போஸ்ட் ரெவன்யூ கொடுத்தாருன்னா அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம 30% ஆன்சர் பார்த்தோம். இது வந்து வேல்யூ எவ்வளவு அமௌண்ட் நீங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்கன்னு இன்னும் இன்டெப்தா கேட்கறான். அப்ப நமக்கு முதல்ல எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் டிஸ்கவுண்ட்னு தெரியணும். ஸோ அப்ப வாக்கிங் கஸ்டமர்ஸ்க்கு 2,000க்கு மேல 1 lakhக்குள்ள இருந்தா 5%, அது 50,000க்கு நம்ம போட்டு பார்த்தோம்னா 2,500 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அதுதான் அதுக்குடைய ஆன்சர். தென் ஃபார்ம்ஸ் யூஸ்டு ஃபார் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன். கஸ்டம் டிக்ளரேஷன்னாலே நமக்கு சிஎன்ன்றது மட்டும்தான் ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்து சிஎன் அடுத்து என்ன நம்பர் வருதுன்றது ஞாபகத்துல அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஸோ இங்க நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ CN22 அண்ட் ஃபார்ம் CN23 அப்படின்றது தான் நமக்கு கஸ்டம்ஸ் டிக்ளரேஷனுக்காக நாம யூஸ் பண்ற ஃபார்ம்ஸ், போஸ்ட் ஆஃபீஸஸ்ல யூஸ் பண்ற ஃபார்ம். சரி, இதுலயே இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் ஹார்டா கேட்கணும்னு சொல்லிட்டு CN22ன்ற ஃபார்மை எதுக்காக யூஸ் பண்ணணும், CN23ன்ற ஃபார்மை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு இன்னும் டெப்தா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இதை நம்ம வந்து ஸ்பீட் போஸ்ட்னுடைய பிடி ப்ராடக்ட்ஸ்ல நம்ம பார்த்த பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்த அன்னைக்கு இந்த இந்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். CN22 அப்படின்றது வேல்யூ ஆஃப் ஆர்டிகல், அந்த புக் பண்ணப்படுற ஸ்பீட் போஸ்ட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா காசு, நமக்கு அந்த புக்கிங் டாரிஃப் அந்த ஆர்டிகிளுடைய வேல்யூ வந்து 300 SDRக்கு கீழே இருந்தா CN22ன்ற ஃபார்மை யூஸ் பண்ணும். உங்களுக்கு கொஸ்டின் அப்படிதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இன்கேஸ் CN22 ஃபார்ம் இஸ் யூஸ்டு ஃபார்
ஆர்டிகல் வேல்யூ பிலோ 300 SDR, ஆர்டிகல் வேல்யூ எபவ் 300 SDR, இப்படி எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் சப்போஸ் வந்ததுன்னா CN22 அப்படின்ற கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஆர்டிகல் வேல்யூ பிலோ 300 SDR அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? 300 SDR வேல்யூக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகிளுடைய மதிப்பு கீழே இருந்தா அப்ப CN22ன்ற ஃபார்மை யூஸ் பண்ணணும். 300 SDRக்கு மேல அந்த ஆர்டிகிளோட வேல்யூ இருந்தது அப்படின்னா அப்போ 300 அண்ட் எபவ், ஓகேங்களா, 300 SDR அண்ட் எபவ் இருந்தது அப்படின்னா CN23ன்ற கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்மை நாம யூஸ் பண்ணணும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ SDR அப்படின்றதுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்டு. ஒரு SDR மதிப்பு எவ்வளவு அப்படின்றத IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அமைப்பு தான் தீர்மானிக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் கொஸ்டின் வராது. ஸோ SDRனா அது ஒரு நாணய மதிப்பு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ பிலோ 300 SDRனா CN22 ஃபார்ம், 300 SDR அண்ட் எபவ் 300 SDR அல்லது அதற்கு மேல இருந்ததுன்னா CN23ன்ற ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஜென்ரலா இந்த மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா CN22 அண்ட் CN23 அப்படின்ற 2 ஃபார்ம் தான் நம்ம கஸ்டம் டிக்ளரேஷனா போஸ்ட் ஆஃபீஸ்ல யூஸ் பண்றோம். அடுத்தது அடல் பென்ஷன் யோஜனா. APY இஸ் அவைலபிள் ஃபார் எனி இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹஸ் அட்டைன்ட் தி ஏஜ் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணா 18 வயசுல இருந்து பிலோ 40 இயர்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டா கூட அந்த கஸ்டமருக்கு APY எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? 18 இயர்ஸ் இருந்து 40 வயசுக்கு உள்ள இருக்கிற எல்லாருக்கும் தான் அடல் பென்ஷன் யோஜனா எலிஜிபிள். ரைட். அடுத்து வாட் இஸ் த சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் டெலிவரி ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் பிட்வீன் 2 ஸ்டேட் கேபிட்டல்ஸ்? 2 ஸ்டேட் கேபிட்டலுக்குள்ள ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் பண்ணா எத்தனை நாளைக்குள்ள டெலிவரி ஆகணும்னு சொல்லி நம்ம டெலிவரி ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஸ்பீட் போஸ்ட் டாபிக் ப்ரீமியம் ப்ராடக்ட்ல எடுக்கிறப்ப பார்த்தோம். நான் அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன். லோக்கல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் பண்ணி லோக்கல் டெலிவரியா இருந்ததுன்னா லோக்கலுக்கான டைம் நாம் வந்து 1 to 2 நாட்களுக்குள் டெலிவரி ஆக வேண்டும். ஸோ லோக்கல் ஆர்டிகலா இருந்ததுன்னா 1 to 2 days அப்படின்றது தான் அதுக்கான விடை. மெட்ரோ டு மெட்ரோக்குள்ள ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் டெலிவரி ஆகுது, புக்கிங்கும் மெட்ரோ, டெலிவரியும் மெட்ரோ சிட்டி அல்லது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸா இருந்ததுன்னா அப்போ 1 to 3 நாள் 1 to 3 days அதுக்கு டெலிவரி ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ். ஒரு ஸ்டேட் கேபிட்டல்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் கேபிட்டலுக்கு இப்ப நமக்கு வந்திருக்கிற கொஸ்டின் அதுதான். பிட்வீன் 2 ஸ்டேட் கேபிட்டல்ஸ், சென்னையில புக் ஆகி கர்நாடகாவில் போயிட்டு இதுல பெங்களூர்ல டெலிவரி ஆகுதுன்னா ரெண்டுமே ஸ்டேட் கேபிட்டல், சென்னையும் ஸ்டேட் கேபிட்டல், பெங்களூரும் ஸ்டேட் கேபிட்டல். இப்ப இந்த மாதிரி ஸ்டேட் கேபிட்டல் டு ஸ்டேட் கேபிட்டல் அப்படின்னா ஆப்ஷன் சி 1 to 4 days அப்படின்றது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதுவே வித்தின் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளவே டெலிவரி ஆகுது அப்படின்னாலும் அதுக்கும் 1 to 4 நாளுக்குள்ள டெலிவரி ஆகணும். அல்லது அடுத்ததா ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி, நம்ம தமிழ்நாட்டுல புக் ஆகுது, வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல எங்கேயோ ஒரு மொழியில டெலிவரி ஆகுதுன்னா கூட அதுக்கான டைம் நார்ம்ஸ் 4 to 5 days அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு டெலிவரி நார்ம்ஸ்ல. ஸோ லோக்கல்னா 1 to 2 days, மெட்ரோ டு மெட்ரோ சிட்டிஸ் அல்லது மெட்ரோ இப்படிதான் வரும், மெட்ரோ டு மெட்ரோன்னு மட்டும் தான் கொடுப்பாங்க. மெட்ரோ டு மெட்ரோவா இருந்தது அப்படின்னா 1 to 3 daysக்குள்ள டெலிவரி ஆகணும். ஸ்டேட் கேபிட்டல் டு ஸ்டேட் கேபிட்டல்னாலும் சரி அல்லது வித்தின் ஸ்டேட்குள்ளனாலும் சரி 1 to 4 days அப்படின்றது தான் அதுக்கான டெலிவரி டைம் நார்ம்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி, ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் பண்ணி இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு வில்லேஜ் பேரை போட்டு இங்க டெலிவரி ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4 to 5 days அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்தக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்குது. இது இல்லாம சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் வந்து டிலேவா போய் ரீச் ஆகுது. இப்போ நம்ம டைம் நார்ம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு டெலிவரி ஏரியாவுக்குள்ளான டெலிவரி சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் வந்து தவறி போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னையிலேருந்து புக் பண்ணி பெங்களூர்ல போய் டெலிவரி ஆகிறதுக்கு டைம் நார்ம்ஸ் வந்து 1 to 4 days நம்ம சொன்னோம். இன்கேஸ் 1 to 4 daysல டெலிவரி ஆகாம ஒரு 7 நாளோ இல்லை 6 நாளோ கழிச்சு போய் டெலிவரி ஆகுது, அந்த மாதிரி டிலே இன் டெலிவரி ஆச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகலை புக் பண்றதுக்கு அந்த கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட்டை பே பண்ணாரோ அந்த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸை அவங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுக்குறோம். ஓகேங்களா? இதே ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகலை ஃபாரினுக்கு புக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ புக் பண்றோம், அவங்களுக்கும் அதே மாதிரி டைம் நார்ம்ஸ் இருக்குங்க. இங்க இருந்து சிங்கப்பூர்னா சிங்கப்பூருக்கு எவ்வளவு நாளுக்குள்ள டெலிவரி ஆகணும், ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ் இத்தனை நாள்னு சொல்லிட்டு நம்ம டைம் நார்ம்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. நீங்க எக்ஸாமுக்காக வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ல டிலே இன் டெலிவரி ஆகுது.
ஓகேங்களா? இப்போ வித்தின் இந்தியாவுக்குள்ள டிலே இன் டெலிவரி ஆச்சுன்னா ஸ்பீட் போஸ்ட் புக் பண்றதுக்கு என்ன காசு கொடுத்தாங்களோ அந்த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தோம்னா அதுதான் காம்பன்சேஷன். இதுவே ஃபாரினுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆனா நம்ம சொன்ன டைம்ல இது டெலிவரி ஆகல, டெலிவரி ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ்குள்ள டெலிவரி ஆகல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னா அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல், அந்த ஃபாரின் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் பண்றதுக்கு அந்த கஸ்டமர் கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ, அதுல இருந்து அதே கண்ட்ரிக்கு அதே வெயிட் உள்ள ஒரு ரிஜிஸ்டர் தபால புக் பண்ணியிருந்தா எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்றத அந்த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ்ல இருந்து மைனஸ் பண்ணா வர டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை தான் காம்பன்சேஷனா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் டெலிவரி ஆகுதுல டிலே ஆச்சுன்னா ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் மைனஸ் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் சார்ஜஸ் என்னவோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம உங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுக்குறோம். லாஸ் ஆஃப் ஆர்டிகல் ஆகுது, இன்கேஸ் லாஸ் ஆஃப் ஆர்டிகல் ஆச்சு அப்படின்னா டொமஸ்டிக் ஆர்டிகல் லாஸ் ஆஃப் ஆர்டிகல் ஆச்சு அப்படின்னா அப்போ டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் அல்லது 1000 ரூபாய் விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதை நம்ம தரோம். ஓகேங்களா? இதுவே சார் ஒன் செகண்ட். ஹலோ சார் ஃபாரின் ஆர்டிகல் டிலே ஆனா அதுக்கு சொல்லுங்க சார் சார்ஜஸ். ஃபாரின் ஆர்டிகல் டிலே ஆச்சுனாங்க மேடம், இப்போ ஒரு ஃபாரின் ஸ்பீட் போஸ்ட் நான் புக் பண்றேன் மேடம், ஒரு 50 கிராம் வெயிட் உள்ள ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் இங்க வந்து சிங்கப்பூர் புக் பண்றேன், அதுக்கு வந்து நான் 1000 rupees வந்து ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் சார்ஜஸா கவுண்டர்ல பே பண்றேன். ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ அந்த ஆர்டிகல் போய் டைம் நார்ம்ஸ்ல டெலிவரி ஆகல, இப்போ நான் காம்பன்சேஷன் கேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, இப்போ நான் புக் பண்ண ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகலா புக் பண்றதுக்கு நான் 1000 rupees பே பண்ணாங்களா சார்ஜஸா, இதுவே அதே சிங்கப்பூருக்கு அதே வெயிட்டுல ஒரு ஆர்எல் புக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 400 ரூபாய் நான் பே பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளுக்கும் இந்த ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர்டிகளுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் சார்ஜஸ் 1000 ரூபாய் மைனஸ் 400 ரூபாய் எவ்வளவோ 600 ரூபாய், அந்த 600 ரூபாய் தான் உங்களுக்கு காம்பன்சேஷன். ஓகேங்களா? ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் எந்த கண்ட்ரிக்கு புக் ஆச்சோ அந்த கண்ட்ரிக்கு உண்டான ஸ்பீட் போஸ்ட் டேரிஃப்ல இருந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் டேரிஃபை மைனஸ் பண்ணா வரக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம டிலே இன் டெலிவரி ஆஃப் ஆர்டிகல் ஃபார் இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ்க்கு காம்பன்சேஷனா பே பண்றோம். ஓகேங்களா? இதுவே இது ஒண்ணு இந்தியாவுக்குள்ள இருந்தா ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் டைரக்டா அவங்க புக் பண்ண ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். இன்டர்நேஷனலா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்பீட் போஸ்ட் மைனஸ் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குறோம். லாஸ் ஆஃப் ஆர்டிகல்னா வித்தின் இந்தியாவா இருந்தது அப்படின்னா டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் அல்லது 1000 ரூபாய், இதுல விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதை தான் கொடுக்குறோம். ஒருத்த வந்து 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் புக் பண்றான், அது தொலைஞ்சு போச்சு, இப்ப அவன் வந்து எனக்கு தொலைஞ்சு போச்சு நான் புக் பண்ண ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் கிளைம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் போட்டோம்னா 100 ரூபாய்க்கு டபுள் 200 ரூபாய், மேக்ஸிமம் 1000 ரூபாய், விச் எவர் இஸ் லெஸ் 200 ரூபாய் தான் கம்மி, அப்ப 200 ரூபாய் தான் கொடுப்போம். இது டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகலா இருந்தா இந்தியாவுக்குள்ள இருந்தா. இதுவே ஃபாரினுக்கு போன ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சு, அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னா அவங்களுக்கு 300 SDR, ஓகேங்களா, சாரி 30 SDR 30 SDR வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுக்கும். ஓகேங்களா? 30 SDRங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 300 இல்ல தப்பா சொல்லிட்டேன், 30 SDR வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுப்பாங்க. SDRன்றது ஒவ்வொரு நாளும் IMF ஆல ஒரு SDR மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க தான் ஒரு SDR வேல்யூ என்னன்றதை டெய்லியும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னைக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாரோ அன்னைக்கு தேதியில SDR மதிப்பு என்னவோ அதுல 30 SDRக்கு உண்டான மதிப்புக்குள்ளான அமௌண்ட்டை அந்த கஸ்டமருக்கு நம்ம காம்பன்சேஷனா இங்க பேமெண்ட் பண்ணுவோம் ஃபார் ஃபாரின் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் விச் இஸ் லாஸ்ட் டியூரிங் டிரான்சிட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் அடிஷனலா நான் சொல்ல நினைச்சது. சார் SDRனா என்னது விரிவாக்கம்? SDRனா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் சார். அதாவது எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து பொதுவா இப்ப நம்ம கண்ட்ரில இந்தியாவில ருபின்னு சொல்றோமா, இதே இதுல ஃபாரின் கண்ட்ரிஸ்ல டாலர்னு சொல்றோம், யுவான்னு சொல்றோம், ஒவ்வொரு கண்ட்ரில ஷில்லாங்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு நாணய மதிப்பு இருக்குங்களா, ஒரு ரூபாய்க்கு ஒவ்வொரு கண்ட்ரில ஒரு நாணய மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம பொதுவா போஸ்டல் UPU கீழே வரக்கூடிய எல்லா போஸ்டல் நேஷன்ஸ்க்கும் காமனா ஒரு நாணய மதிப்பு உள்ள ஒரு இதா வந்து இந்த SDRன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த SDR அப்படின்றதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம அந்த அளவுக்கு டெப்தாலாம் போகவே தேவையில்லைங்க. இப்ப நமக்கு அது அந்த அளவுக்கு டெப்த் கொஸ்டின் வராது. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு லாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்டிகல் தொலைஞ்சு போனா எவ்வளவு காம்பன்சேஷன் கேட்டானா 30 SDR, அது ஒண்ணு. அந்த இடத்துல ஒரு இடத்துல SDRன்ற டாபிக் வரும். அடுத்தது இன்னும் வேற எங்க SDR வருது, கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்றதப்போ CN22 ஒரு ஃபார்மும் CN23 ஒரு ஃபார்மும் யூஸ் பண்றோம்.
அப்ப 300 எஸ்டிஆருக்கு மதிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ ஆஃப் ஆர்டிகிளுக்கு வந்து CN22ன்ற ஃபார்மையும் 300 எஸ்டிஆர் அல்லது அதற்கு மேல அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளுடைய மதிப்பு இருக்கும்போது அதுக்கு CN23ன்ற ஃபார்ம் வந்து கஸ்டம் டிக்ளரேஷனா யூஸ் பண்றோம். இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து நீங்க PA எக்ஸாமுக்கு அடுத்தடுத்த நம்ம கிளாஸஸ்ல வந்து அந்த எஸ்டிஆர்னா என்ன, அதுக்கு எந்தெந்த உறுப்பு நாடுகளுக்கெல்லாம் அது பொருந்துன்ற அளவுக்கெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பாத்துக்கலாம். இப்போதைக்கு எஸ்டிஆர்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஓகேங்களா, அதனுடைய வேல்யூ ஃபிக்ஸ் பண்றது IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ன்ற அமைப்பு தான் ஒரு எஸ்டிஆர் மதிப்பு இன்றைய மதிப்பு என்னன்றதை டெய்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சார் இது ஒண்ணு. சொல்லுங்க சார். இந்த 30 எஸ்டிஆர் வந்து ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் ஃபார்மேட்டுகள் சமமா சார்? புரியலைங்க, என்னங்க ஸ்பீட்? இப்ப நான் சொன்னது ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிளுக்கு தாங்க. ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள் தொலைஞ்சு போச்சுன்னா 30 எஸ்டிஆர் வந்து நம்ம காம்பன்சேஷனா கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் சார் ஃபாரின் ஆர்டிகிளுக்கு அது வேணா நான் ஃபர்தரா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேங்க. அது நான் தெரியல, நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது சிஓடி. இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். சிஓடி ஃபீஸ், ஏன்னா இதுலயும் கொஸ்டின்ஸ் வரலாம், இது வரைக்கும் வரல, ஆனா இப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கனால மேபி வரலாம். சிஓடி ஃபீஸ் வந்து எப்படி வந்து புக்கிங்ல கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு புக் ஆகி வரக்கூடிய சிஓடினுடைய மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல சிஓடினுடைய மதிப்பு ₹1 5,000 ரூபாய்க்குள்ள இருந்தது அப்படின்னா அந்த மதிப்புக்கு 2% ஆஃப் வேல்யூ அல்லது ₹50 விச் எவர் இஸ் ஹையோ அதை தான் நம்ம வந்து சிஓடி ஃபீஸா கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறோம் புக்கிங் அப்போ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சிஓடி பல்க் கஸ்டமர், நான் வந்து என்கிட்ட யாரெல்லாம் ஆன்லைன்லயோ ஃபோன் மூலமாவோ சிஓடி வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு பொருள் வேணும்னு சொல்லி அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு நான் சிஓடி அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சிஓடி ஆர்டிகல் புக் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. அல்லது ஒரு கொஸ்டின் வருதுங்க, ₹4,000 மதிப்புள்ள ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகலை புக் பண்ணணும்னா அந்த கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட்டை பே பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி ஒரு கொஸ்டின் வருது. அப்போ ₹4,000 மதிப்புள்ள ஸ்பீட் போஸ்ட் வேல்யூனா நீங்க டேரிஃப் ரேட் பாருங்க, ₹1 5,000 உள்ள இருக்கக்கூடிய ஸ்பீட் போஸ்ட் எனி சிஓடி ஆர்டிகலை புக் பண்ணும்போது 2% ஆஃப் அமௌண்ட் ரெக்கார்ட். அப்ப ₹4,000 2% போடுங்க. ஓகேங்களா, 2% போட்டீங்கன்னா உங்களுக்கு ₹80 வருதுங்க சார்ஜஸ். அதுவா அல்லது ₹50 விச் எவர் இஸ் ஹையோ அதை வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் சார்ஜஸா கலெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுவே ₹1,000 ஒரு ஸ்பீட் போஸ்ட் வேல்யூ இருக்கிற ஆர்டிகல் ஒருத்தன் புக் பண்றோம், அதுக்கு நீங்க 2% போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? ₹1,000 வெறும் ₹20 வரும். அப்ப அந்த ஆர்டிகளுக்கு நம்ம எவ்வளவு புக்கிங் சார்ஜஸா வாங்குவோம்னா ₹50 வாங்குவோம். புரியுதுங்களா? ஸோ வேல்யூ ஆஃப் ஆர்டிகல் ₹1 5,000 இப்ப நான் சொல்றது எல்லாமே புக்கிங் எண்ட்ல. ஏன்னா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரலாம். ஒரு சிஓடி ஆர்டிகிள புக் பண்ணும்போது ஒரு ₹2,000 மதிப்புள்ள ஒரு ஆர்டிகிள் வந்து கவுண்டர்ல ஒரு சிஓடி வந்து புக் பண்ண வராங்க, அந்த கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம டேரிஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வேல்யூ ஆஃப் ஆர்டிகிள் ₹1 5,000 உள்ள இருந்தது அப்படின்னா அப்போ வேல்யூ ஆஃப் ஆர்டிகிளோட 2% போட்டா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அந்த அமௌண்ட் அல்லது ₹50, இதுல எது அதிகமோ அதுதான் அதுக்கான புக்கிங் சார்ஜ். இப்ப நான் சொன்னதுதான் உதாரணம். ₹1,000 சிஓடியோட வேல்யூ அப்படின்னா 2% போட்டீங்கன்னா ₹20 தான் வரும். ₹20 ₹50, இதுல எது அதிகம்? ₹50. ஸோ அப்ப ₹50 தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்ப அதுவே அந்த வேல்யூ ஆஃப் ஆர்டிகிள் வந்து ஒரு ₹4,000 மதிப்புள்ள ஸ்பீட் போஸ்ட் சிஓடி வந்து ஒருத்தன் புக் பண்றான் அப்படின்னா அப்ப ₹4,000 நீங்க 2% போட்டீங்கன்னா ₹80 வருது. ₹80 ₹50, இதுல வச்ச ஒரு சைன் பாத்தீங்கன்னா ₹80 தான் ஆகி. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் அப்போ ஒவ்வொரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளுக்கும் நம்ம கவுண்டர்ல காசு வாங்கணும். இப்போ நீங்க ஒரு RL புக் பண்ணணும்னா எவ்வளவு காசுன்னு டேரிஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ₹17, அப்புறம் அந்த RL லெட்டர்னுடைய வெயிட் வந்து 20 கிராம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ₹5, அப்போ ₹17 + $5 ₹22 வாங்கணும்னு நீங்க கால்குலேட் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சிஓடி புக் பண்றப்ப எவ்வளவு வாங்கணுன்றதுக்கான கால்குலேஷன் ஸ்டெப் தான் இது. ஓகேங்களா, இதுல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ₹1 ஏன்னா சிஓடின்னு சொல்லிட்டோம்னா ₹50,000 வரைக்கும் ஒரு ஆர்டிகிளுடைய வேல்யூ இருக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நான் சொன்னது வந்து ₹1 5,000 உள்ள அந்த வேல்யூ ஆஃப் ஆர்டிகிள் அப் டு 5,000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிளுக்கு தான் இந்த ரேட்டு. 2% ஆஃப் வேல்யூ ஆஃப் சிஓடி ஆர் ₹50 விச் எவர் இஸ் ஹையோ அதை நம்ம சார்ஜஸா வாங்குறோம். இதே ₹5,000 மேல ₹50,000 உள்ள ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஒரு ₹6,000 7,000 ஒரு சிஓடி ஆர்டிகல் புக் ஆகுது அப்படின்னா அப்ப எவ்வளவு அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்குவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ₹5,000 அவங்ககிட்ட ₹100 சார்ஜஸா வாங்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹6,000 மதிப்புள்ள ஒரு சிஓடி ஆர்டிகல் வந்து புக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய்க்கு வந்து ஃபிக்ஸட் சார்ஜஸ் 100 ரூபாய் அவன் பே பண்ணிடணும். அந்த 5000 ரூபாய்க்கு மேல அவன் எவ்வளவுக்கு அமிச்சானாலையும் 1000 ஃபிராக்ஷன் ஆஃப் தௌசண்ட்ஸா. ஸோ இப்போ 6000 ரூபாய்க்கு ஒரு ஆர்டிகிள் அவன் புக் பண்றான் அப்படின்னா 6000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய்க்கு 100 ரூபாய், அடுத்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராவா வந்த அந்த ஒரு 1000 ரூபாய்க்கு 1%. அப்போ 1000 ரூபாய்க்கு 1% போட்டீங்கன்னா 10 ரூபாய். அப்ப 110 ரூபாயை வந்து சிஓடி புக்கிங் சார்ஜஸா அந்த கஸ்டமர் வந்து நமக்கு பே பண்ணணும். ஓகேங்களா? அப் டு 5000 ருபீஸ் வரைக்கும் ஃபிக்ஸட் சார்ஜஸா அவன் 100 ரூபாய் பே பண்ணிடணும். அமௌண்ட் எக்ஸீடிங் 5000க்கு அவன் 1% ஆஃப் வேல்யூக்கு வந்து அவன் நமக்கு சார்ஜஸ் பே பண்ணணும். இது வந்து 5000 ரூபாய்க்கு மேல வேல்யூ இருக்கக்கூடிய ஆர்டிகளுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன் 100 rupees பிளஸ் 1% ஆஃப் அமௌண்ட் எக்ஸீடிங் 5000 ருபீஸ்ன்னு சொல்றான். அதாவது 5000 ரூபாய்க்கு 100 ரூபாய் அவன் பே பண்ணியே தீரணும். 5000 ரூபாய்க்கு மேல அந்த ஆர்டிகளுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும், 7000மோ 8000மோ எவ்வளவு இருக்கும், அந்த ரிமைனிங் 5000க்கு மேல இருக்கக்கூடிய ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு 1% ஆஃப் அமௌண்ட்டை பிளஸ் அந்த 100 ரெண்டும் சேர்த்து அவன் நமக்கு புக்கிங் சார்ஜஸா கொடுக்கணும். அதுவே 5000 ரூபாய்க்கு உள்ள இருந்ததுன்னா சிஓடினுடைய மதிப்பு இன்டூ 2% போட்டா எவ்வளவு வருது, 50 ரூபாய். இதுல எது அதிகமோ அதை நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். இது ஒரு அடிஷனலா ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் ரீகாப் பண்ணிடுறேன். ரைட். ஸோ இதுதான் நமக்கு பிடிஎன் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நமக்கு மேக்ஸிமம் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள். இருந்தாலும் நீங்க புக்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. டைம் இருந்ததுன்னா நான் இன்னொரு நாள் எல்லா பிடி ப்ராடக்ட்ஸ் பத்தியும் டாரிஃப் ரிவிஷன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணி கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே. Thank you very much, Satya. Thank you very much.